நீங்கள் இன்னமும் ஒரு ஸ்டார்ட் அப்பா இல்லை அந்த இதை தாண்டி வந்துட்டீங்களா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது இன்றைக்கு வரைக்கும் ஏன் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் யாரும் வாங்கலை, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணி ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஸோ ஏன் நிறைய கம்பெனிஸ் இப்போ பண்ணுறாங்களே எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள். எத்தனை தடவை வந்து நீங்கள் இதை விட்டுட்டு போயிடலான்னு யோசிச்சிருப்பீங்க? சார் பாஸ், எந்த மாதம் வந்து சேலரி கொடுக்க முடியாதோ அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி சொல்லிடுங்க, நான் கிரெடிட் கார்டெலாம் ஓரமாக வச்சுருக்கேன். We are not talking about environmental friendliness. We are not talking about total cost of ownership. சில எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்லாம் திடீர்னு தீப்பிடிச்சி எரியுது அப்படின்னு சொல்கிறது, அல்லது பர்ஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி, அதை எப்படி நீங்கள் இன்ஷூர் பண்ணுறீங்க? நீங்கள் அதை வேர் இந்த ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ்லி we were importing vehicles from China. இந்த புதுசாக அந்த HV டெக்குன்னு நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததே இந்த ஒரு காரணத்துக்காக தான். நாங்களே பர்பஸாக பேட்டரி வெடிச்சுலாம் பார்த்து என்ன ஆகுது, எப்படி நடக்குதுன்னு பார்த்து வணக்கம். StartupTNலேருந்து லாங் ஃபார்மேட் போட்காஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த சீரீஸில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ராப்டி அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் அப்கமிங் பிராண்ட் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்து எமர்ஜ் ஆகி இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு அப்படியே போயிட்டுருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி. அதனுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ தினேஷ் அர்ஜுன் அவங்கள தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ணுறோம். ஸோ தினேஷ்கிட்ட வந்து நிறைய கொஷின்ஸ், நிறைய இன்டராக்ஷன்ஸ் இருக்குது. எப்படி இந்த ட்ரீம் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி வந்து இந்த ஸ்பேஸ்க்கு வந்தாங்க, எப்படி இந்த ப்ராடக்டை வந்து அவங்க வந்து என்விஷன் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்க டீமை எப்படி பில்ட் பண்ணாங்க, அவங்களுடைய அந்த ஒரு நியூ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ஒரு நியூ ஃபார்மேட்டில் பண்ணும்போது ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன, அதனுடைய ரெகுலேட்டரி ப்ராசஸ் என்ன, அந்த அவங்களோட ஃபண்ட் ரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க வந்து எப்படி வந்து அதனுடைய ரோட் மேப் என்ன மாதிரியான கஸ்டமர்ஸை அவங்க எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய பர்சனாலிட்டி வந்து எப்படி பில்ட் பண்ணுறாங்க, இந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர் எப்படி பில்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு 360 டிகிரியில் வந்து இந்த ஸ்டோரியை நம்ம பேச போகிறோம். அவருடைய ராப்டி அந்த எலக்ட்ரிக் மோட்டார் பைக் பற்றிய அந்த ஸ்டோரியை நம்ம பேச போகிறோம். வணக்கம் தினேஷ். உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஃப்டர் லாங் டைம். இந்த மோட்டார் சைக்கிள் ராப்டி, ஸோ நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் பார்க்குறோம் ரோட்டில். மோட்டார் சைக்கிள்ஸ் ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ ராப்டி அப்படிங்கிற இந்த பிராண்ட் வந்து ஒரு தமிழ்நாடு இந்த ஸ்டேட்டுக்கு, எஸ்பெஷலி இப்போ StartupTNோட ஒரு மிஷன் டைரக்டராக வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. பட் நிறைய பேருக்கு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து இதுவும் ஒரு மோட்டார் சைக்கிள், ஒரு நிறைய மோட்டார் சைக்கிள் ரோட்டில் ஓடுது, அதே மாதிரி இது ஒரு மோட்டார் சைக்கிள் தானே, இதில் என்ன பெருமைக்குரிய விஷயம் இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம், உங்களுடைய அறிமுகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ராப்டி பைக்ஸ் பற்றிய ஒரு அறிமுகம் வந்து சொல்லுங்கள். ஷூர் சார். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. ஐம் எக்ஸைட்டட் டு பி டாக்கிங் டு யூ ஹியர். ஸோ ராப்டி இஸ் ஒரு 7-year-old கம்பெனி. நாங்கள் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 7 years கொஞ்சமாக R&D பண்ணி நவ் ஸ்டார்டட் டெலிவரிஸ் ஆஃப் த மோட்டர் சைக்கிள். நாங்கள் we're 4 co-founders. we're essentially builders at heart. நாங்கள் வந்து different stages of college, before college also we've built automobiles. My background is also into automobiles. ஸோ நாங்கள் ராப்டி ஆரம்பிக்கும் போது ஃபண்டமெண்டல் கொஸ்டின் வாஸ், ஸ்கூட்டர்ஸ் எலக்ட்ரிக்கில் நிறையா இருக்குது, ஆனால் மோட்டர் சைக்கிள்ஸ் எலக்ட்ரிக்கில் எதுவுமே இல்லை. இன்றைக்குமே அது 7 years கழிச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாலே யூ ஸ்டில் டோன்ட் ஹேவ் லாட் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள்ஸ். ஸோ எதனால மக்கள் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் அடாப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அண்ட் அதுக்கு இஸ் தேர் சம்திங் தட் வி கேன் சால்வ் ஃப்ரம் அ டெக்னிக்கல் ஆங்கிள் அண்ட் தென் பிரிங் டு கஸ்டமர்ஸ். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் பைக். It is an electric motorcycle, correct. So Raptee is an electric motorcycle that is supposed to be better than a pedal board motorcycle in every way. So அதுதான் எங்களோட இன்ட்ரிட். நாங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு மோட்டர் சைக்கிள் பண்ணல. ஸோ ஆக்சுவலி ராப்டி என்னன்னு சுருக்கமாக சொல்லணும்னா, we are not making another electric motorcycle. We are answering why electric motorcycles don't exist. அதாவது இன்றைக்கு வரைக்கும் ஏன் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் யாரும் வாங்கலை, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணி ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஸோ தட் நிறைய கம்பெனிஸ் இப்போ பண்ணுறாங்களே எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள். ஓகே, நம்ம இதை பற்றி தெரியும். நம்ம பெட்ரோலில் போடக்கூடிய வண்டியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். தெர் ஆர் லீடிங் பிராண்ட்ஸ் இருக்குது.
அதனுடைய மைலேஜ் என்ன, அதனுடைய ஸ்பீட் என்ன, ஸ்டைல் என்ன, இது எர்கனாமிக்ஸ் என்ன எல்லாமே தெரியும். பட் இப்போ ரீசென்ட் டைம்ஸில் வந்து நம்ம நிறைய பிராண்ட்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பைக்னு சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்க? ஸோ நம்ம சிம்பிளா வேற லேமன் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ண வேண்டாம். பட் மேபி மார்க்கெட்டில் சிம்பிளா லேமன் அவைலபிளாக இருக்கு. டெர்ம்ஸ்ல சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள விட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாவும், ரிலையபிலிட்டி இஸ் வெரி லெஸ். அதாவது 3 இயர்ஸ் ஒன்ஸ், 4 இயர்ஸ் ஒன்ஸ் பேட்டரி மாத்த வேண்டியது இருக்கு. 3வது சார்ஜிங் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் ஹாசல் டு டூ சார்ஜிங். இப்போ எலக்ட்ரிக் டூ வீலர் நாங்க எப்படி பார்க்குறோம்னா, இட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இஃப் சம்திங் இஸ் த ஃபியூச்சர், அது வந்து இருக்கிற ப்ராடக்ட்ட விட ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடாது யூஸ் பண்றதுக்கு. அண்ட் இட் ஷுட் நாட் பி எ டவுன்கிரேட். ஸோ ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள்க்கு எப்படி அப்கிரேடா இருக்கலாம் அப்படின்னு பார்த்து தான் பண்றோம். அதாவது பெர்ஃபார்மன்ஸ்லயும் பெட்ரோல் வண்டியோட பெட்டரா இருக்கணும். ரிலையபிலிட்டிலயும் இன்னைக்கு வந்து இப்போ நான் எங்க அப்பா ஒரு வண்டி வாங்குனாருன்னா, ஹி வில் பாஸ் இட் ஆன் டூ மீ. தென் ஐ வில் கிவ் இட் டு மை பிரதர். அப்படிதான் டூ வீலர்ஸா இருக்கட்டும், கார்ஸா இருக்கட்டும், இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படிதான் ஒரு ஃபேமிலி ஏர்ல மாரி இருக்கும். ஸோ அந்த லெவல் ரிலையபிலிட்டி பெட்ரோல் வண்டியில இருக்கிற ரிலையபிலிட்டி எடுத்துட்டு வரணும். 3வது யூசேஜ், எவ்ரிடே யூசேஜ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கணும். நான் எப்பவுமே எவ்ரி நைட் சார்ஜ் போட வேண்டியது இருக்கிறது, இல்ல பேட்டரி தூக்கிட்டு 4த் ஃப்ளோர் வரைக்கும் போய் சார்ஜ் பண்ணணும். அந்த மாரி ஒரு ஹேசல்லாம் இல்லாம எவ்வளோ எவ்வளோ ஓனர்ஷிப் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியா எடுத்துட்டு வர முடியும். ஸோ தட் வாஸ் த கோல் ஃபார் ராப்டி. இப்போ இது ஸ்கூட்டர்ஸ்ல ஆல்ரெடி நடந்துருச்சு. ஸ்கூட்டர்ஸ்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 15% பெனிட்ரேஷன் ஆல்ரெடி இருக்கு. மோட்டார் சைக்கிள்ஸ்ல வந்து பெனிட்ரேஷன், எலக்ட்ரிக் பெனிட்ரேஷன் 0.1% தான் இருக்கு. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ்லி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் டெக்னாலஜி வந்து சைனால ஆல்ரெடி இருந்தது. அத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். நவ் தேர் ஆர் லாட் ஆஃப் கிரேட் பிராண்ட்ஸ் ஹூ ஹவ் இண்டிஜினைஸ்ட் தட் டெக்னாலஜி. பட் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ வெரி இந்தியன் கான்செப்ட். ஆக்சுவலி இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட். இப்போ ஸ்கூட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் பிராண்ட்ஸ் தட் ஆர் ஜாப்பனீஸ் அண்ட் சைனீஸ் பிராண்ட்ஸ் டாமினேட் த இந்தியன் மார்க்கெட் ஆல்சோ. இப்போ கார்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் அமெரிக்கன் பிராண்ட்ஸ், ஜெர்மன்ஸ், ஜாப்பனீஸ் லைக் ஃபோர்ட், டொயோட்டா அண்ட் லெட்ஸ் சே Volkswagen which dominate the car market. But India motorcycles ன்னு பார்த்தீங்கன்னா, Indian brands, there are amazing brands like TVS and Bajaj and Hero who've been dominating the global market. So Indian product ஒரு motorcycle இங்கேருந்து வரணும்னா, the technology also has to come from India அப்படின்னு யோசிச்சோம். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். இப்போ ஸ்கூட்டருக்கும் மோட்டார் சைக்கிளுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர். ஒரு ஸ்கூட்டர் வந்து வெறும் ஒரு 8 ஹார்ஸ் பவர்ல இருக்கும். ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து 18 ஹார்ஸ் பவர். பட் அந்த பவர் வந்து இருக்கிற ஸ்கூட்டர் டெக்னாலஜி வச்சு எடுத்துட்டு வர முடியல. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க ப்ராடக்ட்ஸ் இந்த மார்க்கெட் எலக்ட்ரிக் ப்ராடக்ட்ஸ் வந்து எய்தர் ஸ்லோவா இருக்கு, இல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்ததுன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. தி ஆவரேஜ் இந்தியன் கேனாட் பை. ஸோ அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்காக தான் we are developing our own motorcycle. ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கேட்டகரி ஃபர்ஸ்ட்னு சொல்லலாமா? நிச்சயமா. கேட்டகரி Claim. கிரியேட்டர்னு சொல்லலாம் இஃப் ஐ கேன். Yeah. பட் மேபி போத் ஆர் சேம். ஐ திங்க் கேட்டகரி ஃபர்ஸ்ட் Yeah. அப்படிங்கிறது. ஒரு கேட்டகரி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறது தான் என்னை பொறுத்தவரையில் வந்து ஒரு அல்டிமேட் மார்க்கெட் சக்ஸஸ், ஒரு மார்க்கெட்டிங் சக்ஸஸ் நான் சொல்ல முடியும். அதாவது மார்க்கெட்டிங் சக்ஸஸ்க்கான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வந்து பீயிங் த கேட்டகரி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கேட்டகரி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து ஒரு பொசிஷனிங், அதுதான் இன் மார்க்கெட்டிங் தே கால் ஆஸ் பொசிஷனிங். அந்த பொசிஷனிங்கை வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி அதை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணோம் அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த மார்க்கெட்டிங் இஸ் டன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வந்து உங்கள் ப்ராடக்ட்டு, இதுக்கான காம்படிஷன், இதுக்கான ஸ்கோப், ஃப்யூச்சர், தமிழ்நாட்டில் எப்படி வந்து உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, இந்த ஈகோ சிஸ்டம் எப்படி இருக்குது, உங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரென்த், இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஃபஸ்ட்டு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீம் வேணும், ஒரு பர்சனாலிட்டி ஆங்கிளில். அந்த ட்ரீம் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? அண்டு இதை ஒரு ஐ டோன்ட் திங்க் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆல்சோ கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் மாதிரி இதை வந்து நீங்கள் யோசிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் உங்கள் ஃபேக்ட்ரி ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கிறீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கிறீங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிறைய இன்டெலெக்சுவல் தாட் ப்ராசஸ் உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கேட்டகரி ஃபர்ஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும், முதல்ல ஒரு பேப்பரில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ப்ராடக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ஹிமாலயன் டாஸ்க் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு 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 அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு இப்போ இன்னுமே நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக மார்க்கெட்டுக்கு போகலை. பட் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ரெடியாக அடுத்த லெவலுக்கு காத்துட்ருக்கிறீங்க. பட் ஐ குட் சி உங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷன்ஸ், அந்த
லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட் ரெடியாக இன்றைக்கி ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த ட்ரீம் வந்து எப்படி ஆரம்பிச்சது உங்களுக்கு? தென் அந்த அந்த ட்ரீமை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப துணையாக இருந்த உங்களுடைய கோஃபவுண்டர்ஸ், அப்புறம் இன்னைக்கு ஸ்டேஜ் உங்களுடைய அந்த ட்ரீம் ஆரம்பிச்சதுலேருந்து ஆஸ் ஆன் டுடே 2025 இந்த அக்டோபர் வரைக்கும் அந்த ஜேர்னியை வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமா சார். ஸோ ஐ திங்க் இஃப் ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட் அண்ட் ஃப்ராங்க், நாங்கள் ஈவன் ஹவு த 4 co-founders கேம் டுகெதர், ஐ திங்க் வி ஸ்டார்டட் வித் அ லாட் ஆஃப் நைவ்னஸ் அண்ட் இக்னோரன்ஸ். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் 2 years 2.5 years ago, இஃப் somebody had come and told me that இன்னும் 2 வருஷத்தில் you will have a 4-acre facility, you will have 140 people, you will have to raise about 90 odd crores you've raised சொல்லியிருந்தாங்கன்னா, all 4 of us would have looked the other way and ran. So it was, we did not comprehend the amount of effort that it would actually take to put a vehicle on the road. In fact, நாங்கள் ஃபஸ்ட்டு capital round 2021 raise பண்ணோம். We set out to raise about 7 crores, we raised about 5 crores. But நாங்கள் என்ன யோசிச்சோம், அந்த 7 கோடி இருந்ததுன்னா ஆக்சுவலி ஒரு வெஹிக்கிளே பண்ணிடலாம், வண்டி டெலிவர் பண்ணிடலாம். That was the level of ignorance that we had. So today, in retrospect, it looks very, very silly. In fact, that's how all of the co-founders also came into together. For example, Nanu Kirti, so I take care of branding and business fundraising. Kirti is my first co-founder. Kirti Vasan takes care of operations supply chain. Karthik takes care of software and electronics. Puneet takes care of product. But நாங்கள் 4 பேரும் வந்து இனிஷியலாக வந்து இப்படி தான் பண்ண போகிறோம்னு டிசைட் பண்ணி வரல. We came together, but the way that we came together was நானும் கீர்த்தியும் வந்து we wanted to do something new, we wanted to do something interesting. Our hobby was building vehicles. அப்படி தான் ஆரம்பித்தோம். Puneet and Karthik saw us doing something. They were stuck in a corporate background. They felt அங்கே வந்து they are not able to add value. So then they said, okay, we will also join. There was no real intent to make this a fully, I mean, it was incorporated as a business, but the scale of it, எங்கே எடுத்துகிட்டு போவோம், எவ்வளோ ஆக்சுவலி ரெவென்யூ பண்ணுவோம், அதெல்லாம் வந்து ஒரு செகண்டரி. இட் வாஸ் a goal of following our passion, doing it more as a hobby, a full-time hobby, than a full-fledged business itself. So அப்படி தான் ஆரம்பித்தோம். But one thing that we were very clear was, we did not just want to be a vehicle integrator. அதாவது ஒரு 10 இடத்துலேருந்து பார்ட்ஸ் வாங்கி இம்போர்ட் பண்ணி பார்ட்ஸ் வாங்கி we didn't want to assemble and make ஒரு assembly கம்பெனியாக இருந்தாங்க. We wanted to solve for a technical problem. There was 2 reasons for that. One, from a passion point of view, there was no fun in doing that. So anybody can do it, and part வாங்கணும், assemble பண்ணணும், then it is just somebody can do it. ரெண்டாவது, we also knew that vehicle integration, there are a lot more people who can do it better than us. இப்போ we had to raise capital and do it. There are companies, giants in the industry who have a lot more capital. So ஒரு பார்ட் ஒரு 4 கம்பெனிலேருந்து வாங்கி அசம்பிள் பண்ணோன்னா எங்களை விட பெட்டராக பண்ணுறதுக்கு 4-5 பேர் இருக்காங்க. ஸோ தென் why do we have to do that? What that became over a period of few years was that became our moat. அதாவது it became our USP, where tomorrow, இன்னைக்கு வந்து ஹை வோல்டேஜ் டெக்னு ஒரு டெக்னாலஜி ஓவர் த லாஸ்ட் 6 years டெவலப் பண்ணியிருக்கோம். இட் டுக் us 6 years to get here. We've not only designed the technology, அதுக்கு சப்ளை செயின் டெவலப் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு பெரிய OEM with a couple $100 million of funding, will they be able to overturn us tomorrow? Not likely. They can definitely do it. It will take them at least 2 to 3 years, and that's the 2 to 3 years gap that we have. So அதை வந்து ஒரு கான்ஷியஸாக பண்ணால், something that we own, something that we are doing originally அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் we stuck to. But the scale of this we definitely did not comprehend. We were genuinely ignorant. இவ்வளோ தேவைப்படுமா, இவ்வளோ ஆக்சுவலி எஃபர்ட் இருக்குமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸே இல்லை. ஸோ தட்ஸ் ஹவு இட் நேச்சுரலி கேம் அலாங். ஸோ இட் வாஸ் நெவர் த தாட் டு கைண்ட் ஆஃப் கிரியேட் அ கேட்டகரி வெஹிக்கிள். இட் வாஸ் மோர் half பேஷன், half பீயிங் காக்னிசன்ட் தட் எல்லாரும் பண்ணுறதை நம்மளும் பண்ணக்கூடாது. கேன் வி டூ சம்திங் டிஃப்ரெண்ட்? ஸோ தட்ஸ் ஹவு இட் ஸ்டார்டட். யா, ஐ திங்க் நீங்கள் அந்த ஹாபின்னு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்டில் சொல்லிட்டீங்க. பட் I interpret that in this way. லைக் ஹாபிங்கிறது என்னென்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறது. நார்மலி வந்து ஏன் அதை ஹாபியை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா, அந்த பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுல நமக்கு வந்து
பணம் கிடைக்கிறதில்ல அல்லது வந்து சர்வைவல் மீட் பண்ணுறதில்ல. பட் அந்த ஹாபியே வந்து நமக்கு வந்து சர்வைவலை மீட் பண்ணி க்ரோத்தை வந்து என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது தட் பிகம்ஸ் அவர் இக்கிகாய்ன்னு சொல்லுவோம். தி இக்கிகாய் இஸ் பர்பஸ் ஆஃப் லைஃப். ஸோ இது வந்து நம்ம ஒரு பிளான்டு பர்பஸ் ஆஃப் லைஃப் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் ஏதோ பிடிச்ச விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிக்கும்போது ஐ திங்க் நார்மலி தே சே வென் யூ ஹாவ் த ரைட் தாட் ப்ராசஸ், ஒரு டீம் தாட் ப்ராசஸ், டீப் தாட் ப்ராசஸ் டீம் ஆல்சோ. அண்ட் த ரைட் டீம், இதெல்லாம் பண்ணும்போது அந்த யூனிவர்ஸ் வில் கான்ஸ்பயர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இட் டேக்ஸ் யூ டு பிளேசஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஃபாலோயிங் த பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஃபிலாசபிக்கலாக சொல்லிடுவோம். பட் அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஷியலாக ஃபீல் பண்ணும்போது அதோட டைமென்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதான் நான் வந்து இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கூட நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஃபாலோயிங் பேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டும் கூட அப்படி இல்லை. அது வந்து நாம் அதை இன்டர்னலைஸ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணும்போது வித் பெரினியல் கியூரியாசிட்டி, அந்த கியூரியாசிட்டிங்கிறது டு டு சர்ச் மோர் அண்ட் மோர், டு ரீச் அவுட் டு மோர் அண்ட் மோர் பீப்புள், டு சாயில் யுவர் செல்ஃப், அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கின் இன் த கேம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதில் இறங்கி வேலை பார்க்கும்போது, அதுக்கான எஃபர்ட்ஸை போடும்போது, அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது, அதற்கான ஆட்களை வந்து மீட் பண்ணும்போது அது அவ்வளோ ஈஸியான ஒரு ஒர்க் கிடையாது. ஸோ ஆனால் அதனுடைய ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட் அண்ட் டேஸ்டி ஃப்ரூட்ஸாக இருக்கும். பட் உங்களை பொறுத்தவரையில் அது இன்னும் லாங் வே டு கோ. But you are at the beginning only. But anyway, like your story, the Raptee story is really an inspirational story for Tamil Nadu. I think in the days to come, in the months to come, the years to come, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஸ்டோரியாக வரும் அப்படிங்கிறது வந்து, அப்புறம் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக வருங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நடுவில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன ஹேர்டில்ஸ் வந்தாலும் விடாமல் நீங்கள் தொடரணும் அப்படிங்கிறது என்னோட விஷாக இருக்குது இந்த டைமில். பிகாஸ் நீங்கள் இப்போ தான் அந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. ஹேவிங் செட் தட், இந்த இந்த உங்களுக்கு நான் அந்த ட்ரீம் பற்றி கேட்டேன். நீங்கள் யூ ஸ்போக் அபவுட் யுவர் டீம், ஹவு யூ கேம் டுகெதர் அண்ட் ஹவு யூ பில்ட் ஸோ ஃபார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ சா இன் யுவர் ப்ரொஃபைல் தட் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் டெஸ்லா ஃபார் சம் டைம். இது அங்கே தான் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்ததா உங்களுக்கு இப்படி பண்ணணும்னு? Again, see, Tesla was an eye-opening experience. So this is my third venture. இதுக்கு முன்னாடியே I had 2 small companies, none at this scale. பட் எனக்கு ஒரு யூஎஸில் போய் மாஸ்டர்ஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ புட் மை வெஞ்சர்ஸ் இன் ஆட்டோ பைலட். மை ஃபாதர் வாஸ் அன் அகடமிஷியன். ஹி வாஸ் அ ப்ரொஃபஸர் இன் இன்ஜினியரிங் காலேஜ். ஐ ஆஸ்க்ட் ஹிம் டு ரிட்டையர் அண்ட் கம் அவுட். ஐ கேவ் மை பிஸ்னஸஸ் ஓவர் டு ஹிம். நான் யூஎஸில் மாஸ்டர் படிக்க போனேன். அங்கே அகெயின் ஒரு 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 ஃப்ளூக்கில் தி ஒன்லி கம்பெனி தட் ஐ அப்ளைட் ஃபார் வாஸ் டெஸ்லா அண்ட் ஐ காட் இட். இட் வாஸ், ஏன்னா த பாயிண்ட் வாஸ் ஆல்ரெடி இங்கே 2 பிஸ்னஸ் இருந்தது. ஸோ த இன்டென்ஷன் வாஸ் டு கோ தேர், டூ மை மாஸ்டர்ஸ், கெட் சம் எக்ஸ்போஷர் அண்ட் கம் பேக். ஸோ திஸ் வாஸ் அ டூ குட் ஆஃப் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டர்ன் டவுன். பட் ஐ திங்க் மோர் தென் தட், ஒரு 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 தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட. ஸோ ஒரு கம்பெனி எப்படி நடத்தணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஐ ஃபீல் ஐ காட் மோர் அட் டெஸ்லா தேன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இட் செல்ஃப். ஏன்னா இஃப் ஐம் பீங் ஆனஸ்ட், அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு லாஜிக் காலேஜ் படிக்கும் போது யூஎஸ் போன உடனே வி ஸ்டார்டட். கீர்த்தி அண்ட் ஐ வர் ஒர்க்கிங் ஆன் திஸ் டுகெதர் ஈவன் பிஃபோர் தட். பட் தட் சாலிடிஃபைட் இட் ஈவன் மோர். எப்படி எடுத்துகிட்டு போகணும், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, இன் ரெட்ரோஸ்பெக்ட் இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ் தட் வி மேட் அவர் ஓன் பேட்டரி பேக்ஸ், வி மேட் அவர் ஓன் டெக்னாலஜி. பட் இதோட வேல்யூ என்ன, in the long run, how will it make sense? இன்னைக்கு வந்து Tesla is the most profitable EV OEM. There are a lot of people who are making more vehicles than Tesla also. But profitability and that stronghold எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it's because அவங்க எல்லா டெக்னாலஜி they do it in-house. எங்களுக்குமே lot of people asked, why do you want to make everything in-house? The intention was not to make everything in-house. எங்களுக்கு எதெல்லாம் பார்ட் கிடைக்கலையோ அதெல்லாம் நாங்கள் in-house பண்ண ஆரம்பித்தோம். பட் தட் லாஜிக் கேம் ஃப்ரம் தேர். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஹவு டு யூ ரீடைன் டேலண்ட், ஹவு டு யூ மேக் த டேலண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் ஒரு நார்த் ஸ்டார். ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐ லேர்ன்ட் அட் டெஸ்லா அப்படிங்கிற. யா. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒரு ஒரு ஐ திங்க் நீங்கள் 7 இயர்ஸ் சொன்னீங்க. இந்த 7 இயர்ஸ் இப்போது இந்த கான்செப்டை யோசித்து அதுக்கப்புறம்
கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஈவன் உங்களுக்கு வந்து இது ஆன் ரோட் ட்ராவல் பண்ணக்கூடிய லைசன்ஸ் எல்லாமே முடித்து இந்த ஸ்டேஜ் வந்திருக்கிறீங்க. ஸோ எப்போ லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் உங்களுக்கு? ஸோ டெக்னிக்கலி we've started small batch deliveries. அதாவது beta customers-க்கு வெஹிக்கிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். We're getting feedback from the field. In the month, we just finished our media launch. அதாவது we had a lot of big media journalists who came in took our vehicles for test drive. இந்த மாதம் நவம்பர்லேருந்து we will start deliveries in Chennai and then slowly expand to other cities. ஸோ அதான் கோல். கொஞ்சம் ஸ்லோவாக போகணுன்னு பார்க்குறோம். We are also learning from mistakes of other OEMs. So, because the entire technology is built in house, we are also cautious about how our customers take the vehicle and what the feedback on the field is. Almost 3 years vehicle on road test பண்ணிருக்கோம். But இருந்தாலும் when customers take it, we don't want them to have a bad experience. We want them to be as satisfied with the product as possible. So final fine tunings-லாம் போயிட்டு இருக்கு. And by November end, when we deliver it to customers, we want it to be a seamless experience. So இந்த மாசத்துலேருந்து we will start deliveries, but scaling up கொஞ்சம் கொஞ்சமாக மீதி சிட்டிஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான். கிரேட். ஸோ ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் அப்படிங்கிற அந்த அந்த ஃபேஸில் இருக்கிறீங்க. Absolutely. Last 2-3 months have been very surreal. ஏன்னா ஒன்று வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுறது, ஒரு சின்ன பார்ட் பண்ணுறது. Now we are making the entire vehicle, and when you are actually giving it to the customer, that feeling itself is surreal. நான் சொன்ன மாதிரி அகைன் நீங்கள் முன்னாடி சொன்னீங்க ஹாபிக்கும் இதுக்கும் என்ன பேஷன், காலிங் இட் அப் ஃபாலோயிங் யர் பேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஒன் திங் தட் ஐ வாண்டட் டு ஆட் தேர் இஸ் தட் நாங்கள் ஆக்சுவலி அப்படி தான் ஆப்ரேட்டும் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு 2019 அட்லீஸ்ட் till 2021 when we actually raised our first round of capital, we used to be in office 7 days a week. And timing, in-out timing-லாம் கிடையாது. So we used to spend time just trying, we didn't know what we were doing. So it was technically a full-time hobby that we were doing. In fact, fundraise பண்ணி when we started hiring people, more and more people, and then professionals, that's when we realized நாங்கள் 7 நாள் ஒர்க் பண்ணுறது பிரச்சனை இல்லை, பட் we can't expect everybody to work 7 days. அதுக்கப்புறம் தான் we said, okay, we'll have to scale it to at least maximum 10 hours-லாம் exceed பண்ணக்கூடாது, and 6 days a week itself is a stretch. Then we slowly started it bringing in. So yeah, coming back, it was essentially a full-time hobby for us. தூங்குறது, சாப்பிட்றது எல்லாமே வந்து only about Raptee. Yeah. ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஒரு நோட்டபிள் ஒரு ப்ராமினன்ட் ஸ்டார்ட் அப் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி இப்போ உங்கள் பிராண்ட் வந்து மனசில் வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அ ஹெட் ஆஃப் StartupTN, சம்டைம்ஸ் மீடியா பீப்புள் கேட்கும்போது கூட ஒரு மேபி வெஸ்டர்ன் மீடியாவோ அல்லது வந்து நேஷ்னல் மீடியாவோ கேட்கும்போது டெல்லஸ் சம் ப்ராமினன்ட் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி வந்து மனசில் வந்து உங்கள் பிராண்ட் வருது. ஸோ இப்போ வந்து நான் இப்போ உங்களுடைய செட்டப் இதெல்லாம் பார்க்கும்போது ப்ளஸ் உங்களுடைய இந்த லான்ச்சிங் மூமெண்ட்ஸை பார்க்கும்போது நீங்கள் இன்னமும் ஒரு ஸ்டார்ட் அப்பாக இல்லை அந்த இதை தாண்டி வந்துட்டிங்களா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்பர்ஸு அல்லது வந்து நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம் அதெல்லாம் பொறுத்துருக்கு. பட் ஒரு அவுட்லுக் வந்து ஓகே நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஒரு இப்போ ரீசெண்ட் டைமாக ஒரு அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் நாட் நியூ ஃபார் இண்டியன்ஸ் ஆர் தமிழியன்ஸ், பட் ஸ்கேலிங் இஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கேலிங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம். ஒரு இனிஷியலாக வந்து ஒரு கான்செப்டை, ஒரு ஐடியாவை யோசிக்கிறது அல்லது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, அந்த ஏர்லி ஸ்டேஜ் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது, ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஒரு ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டுக்காக பில்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கேம். 0 to 1ன்னு சொல்லுவோம், அதை டெக்னிக்கலி 1 to 10ன்னு சொல்லுவோம், 10 to 100, 10+ அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன ஒரு ஸ்டேஜ். அப்போது இந்த ஸ்கேலிங் ஸ்டேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விஷயம், டிஃபிகல்ட்டான விஷயமும் கூட. அது ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் கேமும் கூட. நம்ம எந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரோம், என்ன மாதிரியான ஈகோ சிஸ்டத்தில் இருக்கோம், இதெல்லாமும் பொறுத்து இருக்குது. நம்மளுடைய டெக்னாலஜிக்கல் எக்ஸலன்ஸை தாண்டி வந்து பல விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுடைய ஜேர்னியை வந்து நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரம் ஹியர் ஆன்வர்ட்ஸ் எப்படி பிளான் பண்ணுறீங்கிறது நம்ம அடுத்து தனியாக பார்ப்போம். பட் சோஃபார் இந்த 7 இயர்ஸில் நம்ம ஒரு க்ரீன் சைடாக கொஞ்சம் பேசணும். பட் அவ்வளோ ஈஸியான ஒரு ஜேர்னியாக இருக்கலை. உங்களை எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஒவ்வொரு தடவையும் வந்து எத்தனை தடவை வந்து நீங்கள் இதை விட்டுட்டு போயிடலான்னு யோசிச்சிருப்பீங்க? அந்த ஒவ்வொரு ஹேர்டுலையும் வந்து நீங்கள் எப்படி தாண்டி வந்தீங்க?
அதுக்கான அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? அல்லது அதுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எங்கேருந்து வந்தது? இதையும் சொல்லுங்க. த சேம் டைம் வந்து நீங்க வந்து இங்கேயே அ அ ஐ மஸ்ட் தேங்க் அண்ட் அப்ரிஷியேட் தட் நீங்க வந்து சென்னையிலேருந்து இத பண்றீங்க அப்படிங்கிறது. இந்த ஈக்கோ சிஸ்டத்தில உங்களுக்கு ஒரு ரீசனபிள் சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருந்தது? எப்படி கிடைச்சிட்டு இருக்கு? அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. ஷூர். நோ. ஸோ ஆக்சுவலி இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஏன்னா 7 இயர்ஸ் we are technically ப்ரீ ரெவென்யூ. இப்போ தான் ரெவென்யூ ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க சொன்ன மாரி we have just reached, we are at 0.95 of the 0 to 1 இல்லைங்களா? ஸோ in the next couple of weeks we will reach 1. So it's been an interesting journey. எதனால சொல்லணும்னா, one running a business from 0 to 1 itself is difficult. But here, unfortunately, because of the nature of the company, நாங்க இதுவரைக்கும் we've been a pre-revenue company. அதாவது இதுவரைக்கும் ரெவென்யூவே கிடையாது. ஸோ fundraising for a pre-revenue company itself is difficult. Fundraising this much because எங்களுக்கு compared to a different nature of company வச்சுக்கோங்களேன், we have assets that we have to build. We have we need a larger team. So capital was the biggest, one of the biggest difficulties. Second was also getting talent. The problem here was, early on we discovered that நாங்க 4 பேர், ஒரு let's say, again, not to put down any other industry, but let's say if there is any other, for example, ஒரு SaaS company அப்படின்னா, சேல்ஸ் ஒருத்தர் பார்த்துக்கலாம், டெக்னாலஜி ஒருத்தர் பார்த்துக்கலாம், then you can sell to 4 people, 4 companies and then slowly scale up. இங்கே வந்து I cannot build a new product அட் ஸ்மாலர் ஸ்கேல். நான் எடுத்த உடனே அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டியே பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு 400 வண்டி பண்ணணும். அதுக்கு கீழே என்னால் பண்ண முடியாது. மாதத்துக்கு 400 வண்டினா ஐ ஹேவ் டு கிவ் கமிட்மெண்ட் ஃபார் அட்லீஸ்ட் அ இயர், விச் மேக்ஸ் இட் க்ளோஸ் அபவுட் 5000 பைக்ஸ் அ இயர். ஸோ அந்த 5000 வெஹிக்கிள் ஒரு வருஷத்தில் வால்யூம் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்கேல் பில்டப் பண்ணதுக்கப்புறம் தான் ஐ எம் ஏபிள் டு செல். அது வரைக்கும் ஐ எம் நாட் ஈவன் ஏபிள் டு ஸ்கேல் அப். ஸோ அந்த 7 இயர்ஸ் ஆஃப் நாட் actually getting revenue, not being able to get on the customer feedback கரெக்டான டைரக்ஷனில் போய் கொஞ்சம் கஸ்டமர் ஃபீட்பேக் இருக்கும். அதாவது we've done market surveys and a lot of small interactions. பட் இப்போ தான் ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கஸ்டமர் கையில் போயிட்டு, ஆமாம் எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு, ஐ வில் பி ரெடி டு ஸ்பெண்ட் தட் சர்டன் அமௌண்ட். ஸோ அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி ஃபார் அஸ், இது வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் 7 வருஷமாக, பட் இதை கஸ்டமர் வாங்குவாங்களா இல்லையா அப்படின்றதே ஒரு ரொம்ப நாளாக ஒரு கொஸ்டினாக இருந்தது. அண்ட் தட் இஸ் ஆல்சோ அ மோட்டிவேஷன் ஃபேக்டர் இல்லைங்களா? இப்போ ஒரு 10 பேர் வாங்குறாங்கன்னா, 10 பேர் வாங்குறாங்க, ஸோ வி ஆர் ஹெடட் இன் த ரைட் டைரக்ஷன். பட் அதுவே வந்து ஒரு கிரே ஏரியா, ஒரு 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 கொஸ்டினாக இருந்ததுன்னா, தட் இட் செல்ஃப் கெப்ட் அஸ் பண்ணுறது கரெக்டாக இல்லையா அப்படின்றது. ரெண்டாவது, அகெயின், இஃப் வி ஹாவ் டு ஸ்கேல் அப் டு 140 பீப்புள், செட் அப் அ ப்ரொடக்ஷன் லைன், செட் அப் சப்ளையர்ஸ், தட் வாஸ் ரேசிங் கேபிட்டல் வாஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். தேர்ட் பாயிண்ட் வாஸ் கெட்டிங் சப்ளையர்ஸ். ஏன்னா நான் திருப்பி சொன்ன மாதிரி நாங்கள் 4 வண்டி 5 வண்டி பண்ணல, we are making vehicles at a scale. only then can we actually make a product of the quality that we deserve. ரெண்டாவது, we can also make it profitably. அப்படி இருக்கும்போது கெட்டிங் அ சப்ளையர் ஆன் போர்ட், ஒரு சின்ன கம்பெனியாக வந்து ஒரு Brembo did not want to work with us, or a Bosch did not want to work with us. So sitting with them and convincing them to say, சரி, okay, we will take that leap of faith and support, that itself took a very long period of time. I think the first pillar or first motivation was, இந்த ஜர்னியில் நீ மட்டும் இல்லை, உன்னை நம்பி 3 பேர் வந்திருக்காங்க. ஸோ இஃப் நாட் ஃபார் யூ, அட்லீஸ்ட் அவங்க 3 பேருக்காச்சு யூ cannot give this up. Otherwise, whatever effort that they, because all 4 of us came from very different backgrounds, right? Income backgrounds and what we've done in the past. I at least had other sources of income. Kirti and Karthik largely were kicking this off initially. Puneet was working in a very large company. He was making good money, but he took the leap of faith and joined us. And in fact, even till very recently, even now we're not really taking salaries in வச்சுக்கோங்களேன். ஸோ டு அட்லீஸ்ட் என்ஷோர் தட் அவங்க 3 பேரை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே வந்து ஐ கெப்ட் running. There have been instances where we ran out of capital, or there were roadblocks saying, for example, in the high voltage technology itself is new for 2-wheelers. So there was government saying that this is not for 2-wheelers, நீங்கள் இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, இதை சர்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பாலிசி ஹர்டில்ஸ், ஒரு ராதர் ரெகுலேட்டரி ஹர்டில்ஸுமே வந்தது. பட் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து the co-founders have been very supportive for me.
பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி த நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள். இந்த இந்த லைன் நான் ஆல்ரெடி 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன். தேர் ஆர் ஃபியூ எம்ப்ளாயீஸ் ஹூ பின் வித் அஸ் ஃப்ரம் டே ஒன். வேர் யூ செட் பாஸ், எந்த மாதம் வந்து சேலரி கொடுக்க முடியாதோ அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி சொல்லிடுங்க, நான் கிரெடிட் கார்டெலாம் ஓரமாக வச்சுருக்கேன். ஸோ தட் I think, and fortunately, touch wood, that employee is still with us in one of the leadership positions, right? So அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்த ஒரு சீனியர் லீடர்ஷிப் ஆர் அதர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் குரூப். அண்ட் ஃபைனலி ஆப்வியஸ்லி ஆல் 4 ஃபவுண்டர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரைட்? Though they were all from different, some with some amount of business experience, some with no business experience, some were they were fairly from a settled or medium income household, some not so much. So all 4 families, again touch wood, very supportive to kind of keep us going. என்ன வேணால் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் சொல்கிறது ஒன்று, பட் 4 பேர் வீட்லேயும் சொன்னால் தான் வில் ஸ்டிக். ஏன்னா வித்தவுட் ஒன் ஆஃப் உங்க them 4 பேர்ல எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரினர்ஸ்? டெக்னிக்கலி ஐ திங்க் ஆல் 4 ஆர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகே. என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் மை மாம் அண்ட் டேட் வர் நாட் ஆண்டர்பிரினர்ஸ், பட் எங்கள் அம்மாவோட அப்பா வந்து ஒரு சின்ன லேட் ஷாப் வச்சுருந்தாரு. ஸோ ஸோ ஐ வில் எக்ஸ்கியூஸ் மை செல்ஃப் அவுட் ஆஃப் இட், பட் தி அதர் 3 ஆர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்துமே இட் வாஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அது இல்லைன்னா வந்துட முடியாது. பட் கம்மிங் பேக் டு சப்போர்ட் ஈகோ சிஸ்டம், this is something that I've said a lot, where I think we're genuinely a company that was built by the ecosystem. In fact, நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு லைன் சொன்னீங்க, the universe conspires if everything else is in the right direction. இல்லைங்களா? I've always felt that Raptee as a company, not for the 4 of us, but Raptee as a company has had amazing um, luck, or the universe is always working for us. Even the property that we're sitting on, நான் வேறு ஏதாவது என்னோட ப்ரீவியஸ் பிஸ்னஸஸ்க்குலாம் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிலாம் தேடிருக்கேன். ப்ராப்பர்ட்டி கிடைக்காது, கிடைச்சா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். தென் இட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன். We been supported by the entire ecosystem. Here this property was given to us because okay, 4 engineer pasanga from Chennai are trying to do something new that can have a global scale impact. And then the landlords came and said, okay, you take it as 1/3 the rent. They did all of the work. And then if you take our investors, first investors were all alumni of our undergrad college, Madras Technology, Krumpet. So அவங்க வந்து காலேஜ் பசங்க ஏதோ பண்ணுறாங்க, நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தே ஆர் த ஒன்ஸ் ஹூ கேவ் தட் ஃபர்ஸ்ட் ஃபியூ செக்ஸ். இன்றைக்குமே வி ஹேவ் ஃபேமிலி ஆஃபீஸஸ் ஹூவ் ட்ரெடிஷ்னலி நெவர் இன்வெஸ்டட் இன் ஸ்டார்ட்-அப்ஸ் ஹூவ் இன்வெஸ்டட் இன் அஸ். StartupTN has also been extremely kind to us. Whether monetary or non-monetary is different. We've been able to leverage the name as one of the upcoming startups and then come here. StartupTN-க்கு முன்னாடி கைடன்ஸ் டிஎன்கிட்டையும் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ ஐ திங்க் இன் சம் வே ஆர் தி அதர் தி ecosystem has been extremely generous. கைண்ட்ன்றதோட எக்ஸ்ட்ரீம்லி ஜெனரஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் சொல்லணும்னா சப்ளையர்ஸ் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா? சப்ளையர் ecosystem வந்து பிகாஸ் we are from Madras Technology, அந்த அலும்னை வந்து இன்வேரியபிளி ஏதாவது ஒரு சப்ளையரில் ஒரு சீனியர் லீடர்ஷிப்பில் இருந்தாங்க. So that is how we were able to even get them on. For example, our body panels is made by a company called Sundaram Auto Components Limited. Now it's called P3L. The senior leadership there was a gentleman named Sivaramakrishnan, who is from MIT. அவர் வந்து எனி அதர் ஸ்டார்ட்-அப் போயிருந்தாங்கன்னா அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா சப்ளை பண்ணிட மாட்டாங்க. அவர் வந்து எங்கள் காலேஜ் பசங்க ஏதோ ஒரு கிராண்ட் ஸ்கேலில் பண்ணுறாங்க, ஸோ ஐ வாண்ட் டு சப்போர்ட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ளையர்லேயுமே அந்த மாதிரி ஒரு ஆள் எதை கண்டுபிடிச்சோம், இல்லை அங்கே போய் மீட் பண்ணும்போது ஒருத்தர் இருந்தார். அண்ட் தே செட் டோன்ட் வரி, வி வில் சப்போர்ட். அண்ட் தட் ஆல்சோ ஹெல்ப்ட் அஸ் வென் எவர் வி வர் ரன்னிங் அவுட் ஆஃப் கேஷ். பரவாயில்லப்பா, 6 மாதம் கழிச்சு பேமெண்ட் கொடுக்குறியா, we will handle either the finances, or we will talk to the management, get you some time. So this way there's been a lot of support that's come in, and through the process we've also been able to get some grants and all of this, and slowly make our way to where we are today. I don't know if I answered it clearly. இல்லை கரெக்ட் தான். ஏன்னா லைக் நம்ம சொல்கிற இந்த யூனிவர்ஸ் வில் கன்ஸ்பயர் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்கும். சில பேர் கடவுள்பாங்க, சில பேர் இயற்கைம்பாங்க. பட் ஏதோ என்னை பொறுத்தவரையில் எப்படின்னா, எனக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் நம்பிக்கை இருக்கும், சில விஷயங்களில் நம்பிக்கை இருக்காது. ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில் பவரோட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கும்போது
இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அல்லது இந்த இயற்கைன்னா என்ன, நம்மளை சுற்றி இருக்கிற இந்த டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் தானே. ஸோ அதுதான் நம்ம ஈகோசிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நீங்கள் சொன்னீங்க இந்த இந்த ஸ்பேஸ் கிடைச்ச ஒரு விஷயம், அந்த அந்த கன்வர்சேஷன், அவங்க என்ன உங்கள்கிட்ட பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுதான் நான் என்னென்னா லைக் இந்த டிஸ்கஷனோடைய இந்த போட்காஸ்டோடைய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் அப்ஜெக்டிவ் வந்து நிறைய ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ் அல்லது இப்போது இருக்கிற ஃபவுண்டர்ஸுடைய மைண்ட் செட்டை வந்து நாம் வந்து ஓரளவு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை மாதிரியான ஒரு ஒரு ஜேர்னியில் இருக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாத்வேல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை பாஸ் ஆன் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்டெக்ஸ்டில் வந்து நான் நிறைய நிறைய டிஸ்கஷன்ஸ் உங்களோட நான் பண்ணியிருக்கேன் ஆன் அ ப்ரொஃபஷனல் நோட். நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. பட் ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து நான் பார்த்தது என்னென்னா, எந்த நிறைய அந்த உங்களுடைய கன்வர்சேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தது அதர்வைஸ். ஆனால் நீங்கள் ஒரு தடவை கூட எனக்கு அது வந்து ஒரு கம்ப்ளைனிங் நேச்சராகவோ அல்லது வந்து ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் நேச்சராகவோ நீங்கள் சொன்னதே இல்லை. யூ எக்ஸ்பிளைன்ட் யுவர் ப்ராப்ளம் அண்ட் யூ ஆர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். வெதர் என்கிட்ட பேசுகிறது மூலமாகவோ அல்லது என்கிட்டருந்து ஒரு கனெக்ட் கிடைக்கும் மூலமோ இல்லை வேறு நீங்கள் எந்த கன்வர்சேஷன், நான் என்னுடைய கன்வர்சேஷன் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இதிலிருந்து என்ன சொல்யூஷன் கொண்டு வர முடியும்? பட் டெஃபினெட்லி யூ ஹேட் த ஹோப் டு கெட் டு தட் சொல்யூஷன் அண்ட் மேபி ட்ரை திஸ் பர்சன், இவர்கிட்ட வந்து அந்த சொல்யூஷன் வர முடியுமா அப்படின்னு. பட் உங்களுடைய கண்ணில் வந்து நான் வந்து ஒரு வெறுப்பையோ அல்லது வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனையோ அல்லது வந்து ஒரு கம்ப்ளைனிங் நேச்சரையோ பார்க்கல. ஐ திங்க் தட்ஸ் அ இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் அட்டிடியூட் ஆர் என்ன ஒரு ட்ரெயிட் ஆஃப் அன் ஆண்டர்பிரனர் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ சி நம்பர் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் எவ்ரி டே எவ்ரி வீக், மெனி ஆஃப் தெம் லைக் ரொம்ப வந்து அவங்க வந்து ஒரு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது செய்யலை அது செய்யலை, அவங்க இது பண்ணல, அவங்க சரியில்லை இப்படிங்கிறதுலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாதி நேரத்தை அவங்க லூஸ் பண்ணிடுறாங்க. அந்த அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணிடுறாங்க, வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை ப்ரொடக்டிவாக வந்து கொஞ்சம் யோசிக்க முடிஞ்சுது அப்படின்னா, அந்த மைண்ட் செட் அப்படி மேக்கப் பண்ண முடிஞ்சுதுன்னா அது வந்து அவங்கள வேற எங்கேயோ எடுத்துகிட்டு போகும். பட் டெஃபினட்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வழிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோசஸ் என்ன சொல்லுவாங்க அப்படி அப்படி இருக்காது, அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஆண்டர்ப்ரனோரியல் ஜேர்னி வந்து ரொம்ப டஃப் ஜேர்னி தான். அந்த ஜேர்னியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி நம்ம மனசை வந்து மேக்கப் பண்ணுறது, மென்டல் மேக்கப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், எப்படி வந்து நம்ம மீட் பண்ணுற ஆட்கள்கிட்ட வந்து ஒரு சொல்யூஷன் ஓரியன்டாக நம்ம எடுத்துக்கிறோம், எவ்வளவு தூரம் வந்து நம்ம வந்து ஒரு ஹானஸ்ட் அண்ட் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ரொம்ப வைப்ரேஷன் இஸ் நத்திங் பட் அவர் தாட்ஸ் இல்லைங்களா. ஸோ என்ன மாதிரியான தாட்ஸை க்ரியேட் பண்ணுறோம், என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுக்கிறோம், என்ன மாதிரியான ஒரு உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அது அந்த வகையில் வந்து நாட் டு ப்ரைஸ் யூ because of podcast or interview, but I've seen in my like in the past 2 to 3 years of close interaction with you that you never complained about anything. எனக்கு இது சரியில்லை, நீங்கள் அது பண்ணி கொடுக்கல, இது பண்ணி கொடுக்கலன்னு எதுவுமே நீங்கள் சொல்லலை. இது பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், அதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி அதுதான் அந்த க்யூரியாசிட்டின்னு சொல்லுவோம். எப்படி அதை அச்சீவ் பண்ணுறது, இந்த வழி இருக்குது, இது நீங்களே வந்து சொல்லியிருப்பீங்க சார் இப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூடு வந்து நான் எல்லாருமே அதை கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒரு அளவு மேலே போயிட்டுருக்காங்களோ அல்லது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பின்னாடி அந்த ஃபவுண்டர்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து இருக்குது. அதுதான் அதனுடைய டிரைவிங் ஃபோர்ஸே தவிர நிறைய பேர் நினைக்கிற மாதிரி நம்ம ரைஸ் பண்ணுற ஃபண்டோ அல்லது மற்ற விஷயங்களோ இல்லை. அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆன் தட் லைக் அண்ட் கீப் இட் அப் தட் வாட் எவர் பேட் திங்ஸ் கம்ஸ் டு யூ. நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இன்னமும் கூட, பட் கீப் இட் அப் தட் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது என்னோட இன்ட்ரெஸ்டிங் ஃபைன் சார். நான் அப்படி யோசிச்சது இல்லை, பட் தேங்க் யூ ஃபார் பிரிங்கிங் இட் அப். இட்ஸ் ஆல்சோ ஐ திங்க் ஆன் தி அதர் சைட் இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் ஆர். We keep focusing on what weaknesses we have. For example, I feel I'm an extremely impatient person. Maybe you would also felt that during our interactions, but these are also some strengths that we want to kind of cement and take forward. Yeah. So thank See, you. Being impatient also one of the good character for an entrepreneur, but அதனுடைய அதர் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த இம்பேஷன்ஸ் வந்து என்னத்தை வெளிப்படுத்துது அப்படிங்கிறது தான் வந்து மேட்டர்ஸ். ஸோ ஒரு 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 சின்ன குழந்தை வந்து அதுக்கு ஏதாவது வேணும்னா அது அழும், சரிங்களா. அழும்போது அந்த ஒரு ஒரு விஷயத்தை வந்து அதுக்கு பால் தேவையா இல்லை அது வந்து ஏதாவது ஒரு சாப்பாடு தேவையா, ஏதோ ஒரு நல்லது ஒரு ஒரு டாய் தேவையா அப்படின்னு அது கிடைக்கிற வரைக்கும் அது வந்து
அந்த அந்த பிடிவாதம் வந்து இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த இம்பேஷன்ஸ் வந்து அதுக்கு இருக்கும். பட் அதே நேரத்தில வந்து அத வந்து நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனோ அல்லது வந்து ஒரு ஒரு லாஸ் ஆஃப் ஹோப்போ அப்படின்னு போயிட்டீங்கன்னா தான் அது பிரச்சனை. இதனுடைய 2 சைடு இருக்கு. அந்த பீயிங் இம்பேஷண்ட் உடைய 2 சைடு இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். யூ ஆர் இம்பேஷண்ட் பட் தி சேம் டைம் தட் இம்பேஷன்ஸ் இஸ் லீடிங் டூ ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் சர்ச் அப்படிங்கிறது. இதில் கேன் ஐ ஆஸ்க் யூ அ கொஸ்டின் இஃப் Yeah. ஐ மே? டு யூ திங்க் இஃப் த ஸ்டேக்ஸ் ஆர் ஹை, அதனால இது இருக்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் சம்படி இஸ் நாட் ஃபுல் டைமாக இறங்கல, தே ஸ்டில் ஹேவ் அ ஜாப், பட் அவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு சைட் லைனாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, தென் தே ஹாவ் தே ஹாவ் அ ஃபால் பேக். ம். இப்போ எனக்கு வந்து இந்த இந்த நீங்கள் வந்து பர்சிவரன்ஸ் தான் சொல்கிறீங்க, பர்சிவரன்ஸ் வித்தவுட் கம்ப்ளைனிங் சொல்கிறீங்க. எனக்கு ஒரு வழி இல்லை, ஐவ் டேக்கன் திஸ் ரோட், ஐ ஹாவ் டு see the end of it. கோயிங் பேக் வில் மேக் திங்ஸ் ஒன்லி மச் வர்ஸ். ஸோ அதனால் அப்படி போகிறேன். Do you think that is one of the reasons why people? நான் அந்த மாரி கூட சொல்லல. ஏன்னா, நான் சொல்லக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி ஆன்டர்பிரினர்ஸ் வந்து தே ஆர் 100% இன்டூ ஆன்டர்பிரினர்ஷிப் தான். அண்ட் ஆல்சோ ஐ பெர்சனலி டோன்ட் என்கரேஜ் பீப்பிள் டூ இல்ல, ரைட் ஆன். அதுதான் காரணமா ஆமா. இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? நெறைய எனக்கு பேருக்கு வேற அப்படியும் வழி இல்ல. இருக்கு. நான் வந்து ஆமா. நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கன்னா, வாட் இஸ் நெக்ஸ்ட் தான். பிகாஸ் ஐ கேனாட் அஃபோர்ட் டு கோ பேக். ரைட் நவ் we've raised equity also, we've raised debt also, which means I have to pay these people back at some point. Personal guarantee and all of this is there. So அப்படி இருக்கும்போது வாட் இஸ் நெக்ஸ்ட்ன்னு தான் என்னோட கேள்வி. Do you think maybe, or have you seen this more because of part time entrepreneurs? இல்ல அந்த கான்டெக்ஸ்ட்ல நான் சொல்லல. ஐ அம் டாக்கிங் அபவுட் பீப்பிள் ஆர் ஃபுல் டைம் தான். ஓகே. பார்ட் டைம்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பவுமே அந்த இது இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸியா வந்து இத விட்டுட்டு அதில போயிருவாங்க. அவங்க ரொம்ப ஒரு ஜஸ்ட்ல ஒரு 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 ஜென்ரலா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிருவாங்க. ஸோ நான் என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபுல் டைமா டெடிகேட்டடா ஒரு வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம இதுக்குள்ள வந்து இருக்கிறவங்க வந்து, இந்த அப்ரோச்ல இருந்தா தான் இந்த மாதிரியான ஒரு நம்மளால பண்ணிற முடியும் அப்படிங்கிற அடுத்தடுத்து அந்த கியூரியாசிட்டி, அந்த தேடல், அந்த பெர்சிவியரன்ஸ் இது இருக்கும்போது தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போ முடியும் அப்படிங்கிறது அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்க இது ஃபுல் டைமா வந்துட்டீங்க. ஸோ நீங்க இங்க ஒரு கால், அங்க ஒரு கால் வச்சுட்டு இருக்கும்போது, அது நீங்க ஈஸியா அதுக்கு அங்க போயிரலாம். ஸோ ஐ நெவர் அட்வைஸ் பீப்பிள் டூ டூ தட். ஒண்ணு இங்க வாங்க, இல்லன்னா அங்க இருங்க அப்படிங்கிற மாரி தான் But பேசுவேன். that is also based on a lot of, I'm sorry, interview திரும்பி, but that is also based on a lot of personal issues இல்லைங்களா? சிலருக்கு ஐ ஹேட் அட்லீஸ்ட் ஒரு uh, ஒரு சப்போர்ட்டிங் ஃபேமிலி, ரைட்? அண்ட் ஐ ஹேட் சம் இன்கம், பட் மை co-founder is a little different, but ஃபேமிலி சிச்சுவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தா தென் வாட் ஹேப்பன்ஸ்? சி இது ஒரு 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 பர்சனல் கால் தாங்க. இப்போ நம்ம எல்லாரையுமே ஆண்டர்பிரினர் ஆக்க சொல்ல முடியாது. ஸோ திங் இஸ் லைக் யூ ஹேவ் டு கோ த்ரூ சர்டைன் அது சாக்ரிஃபைஸ்னு சொல்கிறதுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். இட் இஸ் நாட் அ கெரியர் ஆப்ஷன். சரிங்களா? இந்த வேலை வந்து இப்போ இப்போ ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் வேலை, ஒரு இன்ஜினியர், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை, அல்லது வந்து உங்கள மாதிரியான ஒரு ஒரு ஆட்டோமொபைலில் ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், ஒரு டிசைன் இன்ஜினியர், இதெல்லாம் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஒர்க் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி ஆண்டர்பிரினரோ ஃபவுண்டரோ வந்து இன்னொரு கரியர் ஆப்ஷன் கிடையாது. இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். ஸோ டு லீட் தட் வே ஆஃப் லைஃப் யூ நீட் சம் கரேஜ், யூ நீட் சம் கன்விக்ஷன். ஸோ இந்த கரேஜும் கன்விக்ஷனையும் புரிஞ்சுக்கிறது வந்து அதுவே ஒரு ப்ராசஸ். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்டர்ஷிப்புங்கிறது தேவைப்படுது. அன்ஃபார்ச்சுனேட்லி வி டோன்ட் ஹேவ் த ரைட் மென்டர்ஸ். வி கால் what do you call தி சோ கால்ட் கன்சல்டன்ட்ஸ் அண்ட் சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறவங்களாம் நம்ம மென்டர்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். இந்த ரியல் மென்டர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து ஒரு 5 பேர் கூட இருக்க மாட்டாங்க என்னுடைய இல்லை, சர்க்கிளில். பட் ஆக்சுவலி அந்த ஒரு பாயிண்ட் நான் நிச்சயம் மிஸ் பண்ணிட்டேன் சார். ஸோ ஈகோ சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? யூனிவர்ஸ் கன்ஸ்பைரிங் ஏஜிபி சார் ஃபார் எக்ஸாம்பிள், very crucial for us to come here. I don't know if Girish Ramdas கேள்விப்பட்டிருக்கீங்களா? Maxter Girish. அவர்லாம் இல்லாமல் we couldn't have come this far. So I think even that இது வரைக்கும் யாருமே வந்து என்ன பண்ணுற or what am I getting out of it கேட்டதே கிடையாது. Girish, for example, or there's another gentleman called Yogesh from MatXNet, or in fact for that matter Parvez sir and you, like, even for CIC they don't have any equity in us, so there is no commercial engagement or not. But ஒரு வாரத்துக்கு 10 வாட்டி உங்களுக்கு அடிப்பேன், and absolutely no question about what they are getting in return, right? At least maybe CIC is part of the ecosystem, you are there, but somebody like
maybe Girish or AJB sir, there is no requirement for them to really come and support. So extremely open and say உனக்கு என்ன வேணும், anything எப்போ வேணா கால் பண்ணு. So that itself is that was for me, fortunately so far Matured has been extremely unlimited. என்ன கேள்வினாலும் ஈவன் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை கால் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சு என்ன பண்ணலாம், வாட் இஸ் நெக்ஸ்ட். ஸோ தட் இஸ் ஆல்சோ ரியலி ஹெல்ப்ட் quite a bit, but and that is also because of the ecosystem, the Tamil Nadu ecosystem. I think people talk இங்கே வந்து அந்த பெங்களூர் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. There are some ways that Bangalore is probably better, but I think Chennai has that stickiness to it where people are saying நம்ம பையன் நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா யார் சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. அந்த மாதிரியான ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஈகோசிஸ்டம் வந்து சென்னையில தான் இருக்குங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங் பிலீஃப். சில நேரங்கள்ல வந்து நீங்க வந்து ஒரு அந்த அதர் மேஜர் சிட்டீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாமர் இருக்கும். பிகாஸ் ஆஃப் தேர் லைக் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் பெங்களூர், நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் வந்து பெங்களூர் வந்து ஏன் நம்ம சென்னையை விட பெட்டராக இருக்குது, ஏன் மும்பை பெட்டராக இருக்குது அப்படிங்கும்போது, பெங்களூர் வந்து நேச்சுரலி ஒரு ஐடி கேபிட்டலாக ஒரு லாங் இயர்ஸ் 25-30 இயர்ஸாக வந்து உங்களுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து ஐடியிலேருந்து வந்தது தான். இனிஷியலி வந்து இன்டர்நெட் பெனிட்ரேஷன் வரும்போது, இன்டர்நெட் ரீச் வரும்போது, அப்போ தான் அந்த ஸ்கேல் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேலுங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வந்தது வந்து இன்டர்நெட் பெனிட்ரேஷன் பொறுத்து தான். அப்படி தான் சாஸ் கம்பெனிஸோ அல்லது வந்து இகாமர்ஸ் கம்பெனிஸோ வந்தது. ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் அல்லது ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ்னு சொல்லலாம். இப்போ தான் வந்து உங்களை மாதிரியான ஒரு ஆட்டோமொபைல் ஒரு இவி ஸ்டார்ட் அப்ஸோ, ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப்ஸோ அல்லது அக்ரி டெக் ஸ்டார்ட் அப்ஸோ வந்து இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த ஐடியிலேருந்து அல்லது சாஃப்ட்வேர்லேருந்து ஆப்ஸ்லேருந்து வந்தனால அது பெங்களூரில் வந்து அந்த ஏர்லி அடாப்டேஷன் வந்துருச்சு. ஸோ தட் எல்லா இன்வெஸ்டர்ஸும் அங்கே போய் ஆஃபீஸ் போட்டாங்க. இது ஒரு நேச்சுரலாக வந்து அமைஞ்ச ஒரு விஷயம். மும்பை வந்து பீயிங் த ஃபைனான்ஷியல் கேபிட்டல், அந்த மாதிரி ஒரு செபி இருக்குது. அங்கே ஒரு இன்வெஸ்டர் அங்கே தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ தட் மும்பை ஆல்சோ பிகம் திஸ் திங். ஸோ தென் டெல்லி அந்த என்சிஆர் அந்த ரீஜன் வந்து கேபிட்டல் சிட்டி. ஸோ இந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் அட்வான்டேஜ் இருந்தது. ஸோ வி ஆர் ஸ்டாண்டிங் லைக் ஃபோர்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேசிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம். இப்போ ரீசெண்ட் இதை எடுத்துட்டிங்கன்னா டீப் டெக் அல்லது இந்த மாதிரியான தமிழ்நாடு இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் மேனுஃபேக்சரிங் ஆர் இப்போ ஏஎம்ஆர்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒன் வெரி ஃபேமஸ் அண்ட் வெரி வெல் ரெஸ்பெக்டட் ecosystem அனாலிசிஸ் பண்ணுற ஒரு ஏஜென்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஏஎம்ஆர், தட் மீன்ஸ் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் ரொபாட்டிக்ஸ் அண்ட் டீப் டெக், இந்த மாதிரியான விஷயங்கள் வேர் யூ ஆர் பார்ட் ஆஃப் தட் ecosystem. ஸோ பட் இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா அந்த மாதிரி ஒரு பொசிஷன் பண்ணலாமா அப்படின்னு பேஸ்ட் ஆன் தேர் இன்புட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்டில் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த டீப் டெக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் நம்பர் 2 இன் அட்ராக்டிங் டீப் டெக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இது மாதிரியான ஒரு சில ஏரியா ஆஃப் ஸ்ட்ரெங்க்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குது ஐ திங்க். அண்ட் ஆல்சோ இந்த இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி மென்டர்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் அண்ட் கம்பேரிட்டிவ்லி வெரி ஹானஸ்ட். நிறைய பேர் இங்கே வந்து ஏன் நிறைய யூனிகார்ன்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் பீப்புள் லைக் யூ, entrepreneurs like you or startup founders like you look at value creation more than valuation. Valuation will automatically happen when you create the value. So அதனால we are fundamentally strongனு நினைக்கிறேங்க. So maybe if I can add to that, I think I had also spoken about this in Davos, Chennai being the deep tech capital of India. I think a couple of things. For example, if I can take Raptee as an example, right? Obviously there might have been other benefits that we would have got பெங்களூரில் இருந்திருந்தா. பட் இங்கே வந்து டீப் டெக் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த கீ திங்ஸ் இஸ் இட் ஹாஸ் அ லாங் டெவலப்மெண்ட் சைக்கிள். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட் டெவலப் பண்ணுறேன்னா அதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். 2 வருஷம் 3 வருஷத்துக்கு தட் technical talent has to stay in the company, right? So attrition is a very very important metric when it comes to building deep tech company. I think that the nature of Tamil Nadu itself is that you are a lot more sticky to your job, whether it's your first job or your second job. So that has helped us a lot. Engalku attrition again has been very low. The only places where we have actually loosed out people is if they go do their masters. Touch it again, sorry, but
that is number one. Number two is also rent, right? Like for example, இப்போ எங்களுக்கு this is a necessity, it's not vanity having a facility like that. Again, that is also a huge factor. எங்களுக்கு obviously is an exception because we got it at a very low price, but even otherwise I think வெளியில rent cost and human resource cost is significantly more than what it is here in Chennai. I think that is also a key driver for deep tech, and is what I feel. Yeah. So, in fact, I wanted to ask this question. Again, நான் அது வேற ஒரு ஆங்கிள் நான் கேட்குறேன். இப்போ again the same agency which did the study about the Tamil Nadu ecosystem said we are one of the top 10 affordable talents, especially the intellectual talent, because startup companies like yours, requires a lot of R&D based, like talent, and even beyond R&D, you need people with good amount of like technical understanding, and it's not only the blue collar kind of people. Yep. ஸோ அந்த மாதிரியான ஒரு நாலேஜ் இன்டென்சிவ் டேலண்ட் வந்து இங்கே வந்து அஃபோர்டபுளாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ another input that I'm getting or feedback I'm getting from some of the Bangalore based startups is that they're getting talent because ஒரு மல்டி சிட்டி பீப்புள் வந்து அங்கே வராங்க. ஸோ நிறைய அவைலபிலிட்டி ஆஃப் டேலண்ட் இருக்குது, பட் த அட்ரிஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஹை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ல வந்து I feel that based on the data report and feedback, I feel that Tamil Nadu has, and also higher education வந்து we are one of the top, not one of the top, we are the top state in the country. 35%, close to 35% of the top 100 universities or higher education institutions located in Tamil Nadu. We have the largest GER ratio and everything. So we feel that by data, Tamil Nadu has the powerful talent pool அப்படிங்கிறது நாம் பார்க்குறோம். ஒரு 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 ஆர்கனைசேஷனல் பில்டராக நீங்கள் அதை என்டோஸ் பண்ணுறீங்களா, அல்லது நீங்கள் அதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்க, இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? So absolutely, I think point number one is very true. I think எங்களுக்கு வந்து that has been one of the reasons that we've been able to come this far. Low attrition, and also lesser salary expectation doesn't necessarily mean that they're saving lesser house rent, lesser just overall cost. The way that we spend also, இல்லைங்களா, as a Tamil person, the way that I spend on even something as a mobile or on food is significantly different from, I think, somebody who would be in Bangalore, also because you generally அங்கே வந்து மூவ் இன் பண்ணியிருப்பாங்க, they are not living with family, which also adds up. But on the other side, what we have here is we have close to about 30% people from outside, but 70% are still Tamil people, which I think is also not necessarily a good thing, right? When we are definitely able to or multicultural இருக்கும் போது, I think the benefit of that is significantly different from being from, as much as I'd be happy to say we're employing a lot of locals. I think it is also important to get different people's perspective. Today we have roughly about 30-35% people who are from around India, and அவங்களோட வேல்யூ அடிஷன் you will clearly be able to see that நம்ம வந்து ஒரு டைரக்ஷனில் திங்க் பண்ணுறோம். each culture brings its own value. I think that's point number one. Second, எங்களுக்கு வந்து one of the biggest challenges was because we are a very large company, that is human resource intensive. நாங்கள் already about 110 people இன்னைக்கு இருக்கோம், and we are looking to scale 3x in the next 6 months to a year. எங்களுக்கு வந்து இனிஷியல் டேலண்ட் வந்து we cannot pay a lot, but the longer they stay, the rewards get multiplied exponentially, and then they get paid a lot. So அது வந்து the way that we've been able to do is we have partnerships or other associations with a lot of engineering colleges, and அவங்கள வந்து third year final yearலேருந்தே we start getting them in as interns. Largely again இப்போ இந்த பாஹா காம்படிஷன், சுப்ரான், இந்த எலக்ட்ரிக் கார் இல்லை இந்த ஆஃப் ரோட் வெஹிக்கிள்லாம் காலேஜ்லேயே பண்ணியிருப்பாங்க. ஸோ வி கெட் தோஸ் பீப்புள் இன், அண்ட் அது அப்படி தான் ரெக்ரூட் பண்ணி தென் வி கன்வெர்ட் தெம் இன்டு ஃபுல் டைமர்ஸ், வேர் தே ரியலி பிலீவ் தட் ஒன் காஸ்ட் ஆஃப் salary cost is one thing, but also the opportunity they get to build here.
இன்னைக்கு வந்து இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா there'll be one guy who has hardly 4 years experience, but he'll be speaking to people who are twice his age in 15 different suppliers, where he is able to get possibly more experience also than people who've been in the industry for 20 years, 30 years. ஸோ அந்த காஸ்ட்டுமே வந்து தேர் ஏபிள் டு அப்ரிஷியேட் ஒன்ஸ் தே ஜாயின். பட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் இஸ் ஒன்லி சிடிசி எவ்வளோ வருது அப்படின்னு. ஸோ எங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் வேர் வி ஆர் ஏபிள் டு கெட் இன்டர்ன்ஸ் ஃப்ரம் இன்ஜினியரிங் காலேஜஸ். அண்ட் லக்கிலி நம்ம ஊரில் இன்ஜினியரிங் காலேஜ் டசன்ட் மீன் only locals. We're attracting people from across India in engineering college, so we're getting that multicultural talent. One other thing I think that can be better, that I believe will make things easier for companies like us, is mandating proper internships at a college level. இது வந்து ஐ திங்க் நாங்கள் we are working closely with Anna University now to kind of bring that into curriculum. We are working with some deemed universities also. But I think that benefits all three parties, the students, the company, and also the state. இல்லைங்களா? வேர் இன்னைக்கு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 இடத்துல போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இட் இஸ் மோர் இன்டர்ன்ஷிப் சொல்ல முடியாது. இங்கே வந்து வெதர் யூஆர் அன் இன்டர்ன் ஆர் அ ஃபுல் டைமர், everybody is working on the vehicle directly. Whatever you're working on is going to go to the customer 100%. So it means you're actually working on a serious task. You're not working on something sidelined or சரி ஓகே இன்டர்னா இந்த சைட் டாஸ்க் எடுத்துக்கோ, தட் வில் நாட் எவர் கோ இன் டு த ப்ராடக்ட், அந்த மாதிரி கிடையாது. இங்கே வந்து எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ யூ கெட் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வி ஆர் ஆல்சோ ஏபிள் டு கெட் தட் fresh ideas, thoughts. I mean, we are also, I mean, average age of the company is 24, but still that 19-year-old will come and say something that none of these guys would have thought about. So I think it adds a lot of value. And அதுக்கு வந்து மோர் ஸ்ட்ரக்சர்ட் புஷ் இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். we're casually doing, பட் ஸ்ட்ரக்சர்ட் புஷ் எல்லா காலேஜ்லையுமே either it's engineering or arts, whatever it is, that pre-final year and final year, 6 months mandatory, you need to work on some actual internship. And preferably I think it is better when you work in a startup, because startup la engalku you are treated as any other talent. If it is a well established company, he has a lot to lose. So intern ku vandu avangala kudukonu nenachalum kudukka mudiyadhu workload. I think that if that can be done, it will be a very interesting. I think it's a very, very valuable input. And even today also I had a discussion with one of the leading universities placement officer about this, how they could develop a program to create an internship kind of thing with the startups. So I think it's a timely intervention that we need to make with the institution. Coming back to the product, the bike, apart from this being a EV, electric vehicle, why should I pay for this? Enna strong reason சொல்லுங்க as a customer, assume that I'm a customer. So நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி, I don't want anybody to buy this vehicle because it's an electric vehicle. We are not talking about environmental friendliness. We are not talking about total cost of ownership. அது வந்து it is a given for any EV. இதை வந்து நாங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆல்டர்னேட்டிவாகவே விற்கல. வி ஆர் செல்லிங் திஸ் இஸ் அன் அப்கிரேட் டு அ பெட்ரோல் மோட்டர் வெஹிக்கிள். இன்றைக்கி ஒரு 250cc பெட்ரோல் மோட்டர் சைக்கிள் வாங்கினீங்கன்னா அது கொடுக்கக்கூடிய ஒரு த்ரில், அது கொடுக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸை விட, அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈஸ் ஆஃப் யூஸை விட திஸ் வில் பி பெட்டர். அண்ட் தட்ஸ் தி அப்கிரேட் தட் வி ஆர் ட்ரைங் டு செல். ஸோ த விஷன் ஃபார் Raptee itself is, we believe that electric two-wheelers can do a lot more and a lot better than petrol-powered vehicles. And it is our duty to showcase that to the customer. And that is what we're doing. It can be better in performance, better in reliability, better to own, but more importantly, also safer to ride. And that's the fourth point is where now we're also focusing on. Right? India is a motorcycle market. Motorcycles are not going to disappear. Motorcycle, car irundhalume makkal vandu two-wheeler road da poraanga. But whether you like it or not, two-wheelers are risky. There are accidents happening. Other one, how can we make it better? How can we try to find out a solution that motorcycle, if we can build out safety technologies, and we're trying to make this also open source, where use electrification to make motorcycles better. அதுதான் எங்களோட லாஜிக். If I were to speak specifically about the current product, so Raptee T30ன்றது எங்களோட ஃபர்ஸ்ட் மோட்டர் சைக்கிள் ஃப்ரம் Raptee.
this will perform better than any 250cc petrol powered motorcycle. அதாவது ஒரு சிக்னல்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஒரு ஹைவேல இருக்கீங்க, சிட்டியில் ஓடுறீங்க, this will be faster and a lot more thrilling to ride than any petrol powered motorcycle. ரிலையபிலிட்டி ரொம்ப அதிகம். அதாவது ஒரு ஆயில் சேஞ்சோ எதுவும் கிடையாது. பேட்டரி வாரண்டியும் 8 இயர்ஸ் கொடுக்குறோம். ஸோ யூ நெவர் ஹேவ் டு ஒரு ஒரு பெட்ரோல் வண்டி வாங்குனீங்கன்னா எப்படி இன்ஜின் மாற்றணும்னு யோசிக்க மாட்டீங்களோ, அதே மாதிரி இதில் வந்து பேட்டரி மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இட் லாஸ்ட் த லைஃப் டைம் ஆஃப் த வெஹிக்கிள். தேர்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் இமீடியட் ப்ராப்ளம். கஸ்டமர் இன்னைக்கு எலக்ட்ரிக் மாறாமல் இருக்கிறதுக்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் சார்ஜிங். ஸோ வி ஆர் பிரிங்கிங் த ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் அண்ட் த ஒன்லி எலக்ட்ரிக் டூ வீலர் தட் கேன் யூஸ் பப்ளிக் சார்ஜிங். இன்றைக்கி வந்து டூ வீலர்ஸ் வந்து பப்ளிக் சார்ஜரில் போடவே முடியாது. வி பிகம் தி ஒன்லி வெஹிக்கிள் தட் கேன் சார்ஜ் இன் பப்ளிக் அண்ட் 30 மினிட்ஸில் யூ கெட் அ ஃபுல் சார்ஜ். இந்த லாஜிக்கே வந்து ஒரு 30 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா வீக் லாங் யூஸ் பண்ணலாம். 200 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் இன் அபவுட் 30 மினிட்ஸ் சார்ஜ். அண்ட் தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு பிரிங் அவுட். எவ்ரிடே நைட்டு ஆல் நைட் சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ரொம்ப நேரம் சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரை மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு வாரம் 200 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ். 200 கிலோமீட்டர்ஸ். அண்ட் தட்ஸ் வாட் வி வாண்ட் டு மேக் இட் ஆஸ் சீம்லெஸ் அஸ் பாசிபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் லாஸ்ட் 4 இயர்ஸாக எலக்ட்ரிக் கார்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் பெட்ரோல் பங்க் யாருமே யோசிக்க மாட்டீங்க இப்போ பெட்ரோல் பங்க் போகிறது வந்து ஒரு ஹாசல். இன்றைக்கி வந்து ஏதாவது என் கார் இல்லை, நான் ஒரு டீசல் கார் எடுக்கிறேன், பெட்ரோல் கார் இருக்குன்னா பெட்ரோல் பங்க் போகிறதே ஒரு பெரிய ஒரு டாஸ்க் மாதிரி தோணும். ஸோ தட் இஸ் வாட் வி வாண்ட் டு பிரிங் டு டூ வீலர்ஸ். தட் இஸ் வாட். இப்போது நீங்கள் சேஃப்டி சொன்னீங்க. இப்போது நிறைய நான் அங்கங்கே படிக்கிறோம், சில எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்லாம் திடீர்னு தீப்பிடிச்சி எரியுது அப்படி இப்படின்னு சொல்கிறது, அல்லது பர்ஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை எப்படி நீங்கள் இன்ஷூர் பண்ணுறீங்க? நீங்கள் அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் சச் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேர் இந்த ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ்லி வி வர் இம்போர்ட்டிங் வெஹிக்கிள்ஸ் ஃப்ரம் சைனா. த ப்ராப்ளம் இஸ் நாட் தட் ப்ராடக்ட்ஸ் கமிங் இன் ஃப்ரம் சைனா வர் பேட். சைனாவில் எப்படி ஒரு டூ வீலர் யூஸ் பண்ணுறாங்க, இந்தியாவில் எப்படி ஒரு டூ வீலர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா there's a significant difference. சைனாவில் விற்கக்கூடிய டூ வீலர்ஸ் ஆர் ஒன்லி யூஸ் ஃபார் மேக்ஸிமம் ஆஃப் 2.5 years. இட் வெரி இன்எக்ஸ்பென்சிவ். டாப் ஸ்பீட் 20 தான் இருக்கும். அண்ட் தே யூஸ் இட் அண்ட் தே த்ரூ இட் அவே. நம்ம ஊரில் ஒரு ஸ்ப்ளெண்டர் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபண்டமெண்டல் மோட்டர் சைக்கிள் ஆஃப் இந்தியா. ஒரு ஸ்ப்ளெண்டர் வந்து தி ஆவரேஜ் லைஃப் டைம் ஆஃப் ஸ்ப்ளெண்டர் இஸ் அபவுட் 11.5 years. அண்ட் ஸ்ப்ளெண்டர் 100cc ஸ்ப்ளெண்டர் கூட 100 km/h ஸ்பீட் போகும். So the way that we are using the product itself is different. What was initially happening was that we were, because ஒரு சப்ளை செயின் அங்கே இருந்தனால அதை எடுத்து நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு மாற்றி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். தட் இஸ் வேர் திங்ஸ் ஸ்டார்டட் கோயிங் அப். இன் ஜனவரி ஆஃப் 2023 ஏஆர்ஏலேருந்து, சர்டிஃபைங் அத்தாரிட்டிலேருந்து தே brought in நியூ ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு டூ வீலர்ஸ், எலக்ட்ரிக் டூ வீலர்ஸில் பார்த்தீங்கன்னா குளோபலி வி ஆர் த மோஸ்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆஃப் நார்ம்ஸ். அதனால தான் 2023க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூ wouldn't have seen a lot of these fires. All of these fires happened before ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சிடென்ட் நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. இட்ஸ் பிகாஸ் நவ் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் இட் செல்ஃப் ஹஸ் பிகம் ஸோ we are higher than Europe today, at least when it comes to electric two wheelers. That's point number 1. Point number 2, இந்த புதுசாக அந்த ஹெச்வி டெக்குன்னு நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததே இந்த ஒரு காரணத்துக்காக தான். ஏன்னா இந்த எக்ஸிஸ்டிங் இருக்க லோ வோல்டேஜ் ஆர்கிடெக்சர், அதாவது ஸ்கூட்டரில் இருக்க ஆர்கிடெக்சர் மோட்டர் சைக்கிளில் போடும்போது அகெயின் நிறைய பவர் ஃப்ரம் அ பேட்டரி தட் இஸ் நாட் பில்ட் ஃபார் இட் அப்படி தான் எடுக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது. இப்போது இந்த எலக்ட்ரிக் காரில் பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் see that many challenges. ஸோ அதே டெக்னாலஜி எடுத்து யூஆர் புட்டிங் இட் இன் மோட்டர் சைக்கிள்ஸ். இதனால் ஒரு ஃபயரோ எக்ஸ்ப்ளோஷனோ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. இன்ஃபேக்ட் த வே தட் வி ஆர் மேக்கிங் ஆர் பேட்டரிஸ், பேட்டரி பேக் உள்ள ஒரு இரும்பு துரும்போ இல்லை லெட்ஸே ஒரு காயினோ விழுந்தா கூட ஷார்ட் ஆகாத அளவுக்கு we made it. And in the regulation now we are working with ARA to bring it across also. So நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம் that makes it safe at a hardware level. It is not software or something that is protecting the battery. அது patented-ஆ? ஆமாம். So across the bike today we have about 156 patents, but on the high voltage drivetrain alone we have a little over 35-36 patents, which make whatever we have done possible. So the vehicle is theoretically fire and explosion proof. In fact நாங்களே பர்பஸாக பேட்டரி வெடிச்சுலாம் பார்த்து என்ன ஆகுது எப்படி நடக்குதுன்னு பார்த்து then we've built a lot of bikes so far. We've been testing these bikes across different, then purposely we put it down and so far we've not had any issues, and we hope to kind of bring this into a standard and make this industry wide practice also very soon.
ஸோ அகெயின் இது வந்து உங்கள் மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டு கொஸ்டின். பட் வெளியில் இருக்கக்கூடிய இப்போ எங்களை மாதிரி ஒரு அஹ், இந்த 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 ஸ்பேஸில் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வி ஹாவ் அ பர்செப்ஷன் தட் நீங்கள் சொல்கிறீங்க சைனாவில் ஒரு காலகட்டத்தில் இது பண்ணி இன்னமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து காம்பனன்ட்ஸ் வாங்கி இங்கே அசெம்பிள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு 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 பர்செப்ஷன் இருக்குது. இப்போ உங்கள் வெஹிக்கிள்ஸ் ராப்டி வெஹிக்கிள்ஸை பொறுத்தவரையில் இந்த சைனா டிபெண்டன்சி இன்னும் இருக்குதா? இண்டிஜினஸ் கான்ட்ரிபியூஷன் என்ன பர்சன்டேஜ் இருக்குது? எதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு வெளியிலேருந்து டிபெண்ட் பண்ணுறீங்க? ஸோ உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு? உங்கள் கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள் எவ்வளவு? இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்பனன்ட் அந்த மாதிரி இதில். அப்சல்யூட்லி. ஸோ பை வர்ச்சு ஆஃப் த நியூ டெக்னாலஜி இல்லைங்களா, அதாவது ஹெச்வி டெக்ன்றது ஃபார் டூ வீலர்ஸ் வேர்ல்டில் எங்கேயுமே இல்லை. அதனால தான் இவ்வளோ வெர்டிக்கல் இன்டிகிரேட் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு வண்டிலையும் இந்த ஹெச்வி டெக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரேவா கார்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமா, ரேவா கார்ஸ் ஆமா. வர் கிரேட். அந்த டைமில் தேவர் பயனியர்ஸ் இன் தேர் ஓன் Yeah. அண்ட் தேவர் ஃபினாமினல், தேவர் ஏர்லி. பட் ரேவா கார் மட்டும் இல்லை, அந்த டைமில் வந்த எல்லா காருமே ஜென்ரல் மோட்டர்ஸ்லையும் ஜிஎம்லேருந்து ஒரு கார் வந்தது, நிசானில் லீஃப்னு ஒரு வண்டி. எல்லாமே சின்னதாக ரொம்ப பவர் இருக்காது, 2 பேர் தான் உட்காந்து போடலாம், 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேட்டரி மாற்றணும், அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருந்தது. இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரிக் கார் எல்லாமே வந்து இட் இஸ் பெட்டர் தென் அ பெட்ரோல் பவர்ட் car. It is faster, it is more spacious, it can carry a lot more load, it's a lot more reliable. Most electric cars today come with an 8-year or more warranty, 2 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி. இன்ஜின் கூட அந்த மாதிரி வாரண்டி கொடுக்க முடியாது. ஸோ அந்த டிரான்சிஷன் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கார் வந்து ரேவா அந்த நிசான் லீஃப் ஜிஎம் பீரியடில் இட் வாஸ் ஆப்ரேட்டிங் ஆன் லோ வோல்டேஜ். தே மூவ் ஃப்ரம் லோ வோல்டேஜ் டெக் டு ஹெச்வி டெக், அதாவது ஹை வோல்டேஜ் டெக். இந்த ஆர்கிடெக்சர் சேஞ்ச் தான் வந்து மேட் எலக்ட்ரிக் கார்ஸ் பெட்டர். அதே சேஞ்சை நாங்கள் இப்போது டூ வீலர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வரோம். இதில் என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னா, இதுக்கான சப்ளை செயின் ஈக்கோ சிஸ்டமும் இல்லை, அதுக்கான காம்பனண்ட்டுமே இல்லை. அதனால ஓவர் த லாஸ்ட் 7 இயர்ஸ் we've designed and developed every single component. இப்போ ஒரு பேட்டரி பேக் எப்படி பண்ணுறோம், அதுக்கான பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மோட்டர் கண்ட்ரோலர், டிசி கன்வெர்ட்டர், அந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டும் இன்றைக்கி இந்த வண்டியில் we make about 22 PCBs, printed circuit boards, அதாவது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்ஸ் that go into each motorcycle in-house. அதாவது நாங்கள் டெவலப் பண்ணுற பிசிபி மட்டும் ஒரு வண்டியில் 22 பிசிபி இருக்குது. ஸோ அதை அதை ஒன்று அந்த டெக்கை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அதை வேலிடேட் பண்ணிவிட்டு தென் டெவலப்பிங் த சப்ளை செயின் இஸ் வாட் ஹஸ் டேக்கன் அஸ் 7 இயர்ஸ். நாங்கள் எடுத்த உடனே நாள்லேருந்து ஹை வோல்டேஜில் ஆரம்பிக்கல, ஹெச்வி டெக்கில் ஆரம்பிக்கலாம். வி ஆல்சோ ஸ்டார்டட் வித் எவ்ரிபடி லோ வோல்டேஜில் ஆரம்பித்து ஒன்றா ஒவ்வொரு ப்ராப்ளமாக வி வாண்டட் டு சால்வ் அண்ட் தென் வி கேம் ஹியர் அண்ட் தட்ஸ் வாட் இஸ். இப்போ இதனால இந்த வெஹிக்கிள் இஸ் வெல் பெர்ஃபார்மிங். ரெண்டாவது ரிலையபிலிட்டியும் அதிகம், 8 இயர் வாரண்டி கொடுக்குறோம். மூணாவது யூ கேன் சார்ஜ் எனிவேர். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் தட் ஹவ் கம், பட் திஸ் இஸ் பிகம் ஆர் டெக்னிக்கல் மோட். இது எதனால எல்லாமே நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காருக்கு ஹெச்வி டெக் ஆல்ரெடி யூஎஸ்லேயோ சைனாலேயோ யூரோப்லேயோ டெவலப் பண்ணிட்டாங்க. பட் மோட்டர் சைக்கிள்ஸ்க்கு கிடையாது. ஸோ எங்களுக்கு 2 ஆப்ஷன், எதர் லோ வோல்டேஜ் போகணும், இல்லை இந்த ஹெச்வி டெக்னா நம்ம கார்லேருந்து வாங்கி மாட்டோம். கார்லேருந்து வாங்கி மாட்டினா இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இப்போ காரில் போகக்கூடிய கண்ட்ரோலர் 1 லட்ச ரூபா அப்படின்னா, நான் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு வண்டி விற்கணும்னா 1 லட்ச ரூபா மோட்டர் கண்ட்ரோலர் வாங்கி மாட்ட முடியாது. ஸோ அதனால ஒவ்வொரு காம்பனண்ட்டாக இண்டிஜினைஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி இதில் இருக்கிறதுல ஆல்மோஸ்ட் ஆல் த கோர் காம்பனன்ட்ஸ் கோர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே டிசைன்டு டெவலப்ட் இன் சென்னை, சப்ளைட் மேனுஃபேக்சர்ட் பை எய்தர் தமிழ்நாடு ஆர் இந்தியன் சப்ளையர்ஸ். பட் சிலதெல்லாம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னுமே வந்து சைனாலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், மோட்டர் டிசைன் நாங்கள் பண்ணி சப்ளையர் இன்ஃபேக்ட் பாடியிலேருந்து தான் சப்ளை பண்ணுறாங்க. பட் அது உள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட் சிங்கிள் சோர்ஸ் இஸ் ஸ்டில் சைனா. ஸோ அது மேக்னெட் அங்கேருந்து தான் வந்தாங்க. செல்ஸ் வந்து வி ஹாவ் சப்ளையர்ஸ் இன் தாய்வான் அண்ட் மலேசியா. ஸோ இது 2 மேஜர் காம்பனண்ட்டு தவிர மீதி எல்லாமே டிசைன்ட் அண்ட் டெவலப்ட் இன் ஹவுஸ். அதை தவிர ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரானிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்டு. இந்தியாவிலேருந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ்னால் அந்த பிசிபி இங்கே பண்ணி இங்கே அசெம்பிள் பண்ணியிருந்தாலும் அதில் இருக்க ஐசி, அதில் இருக்க சின்ன சின்ன ரெசிஸ்டர், அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து வருது. இட் கம்ஸ் ஃப்ரம் யூரோப், இட் கம்ஸ் ஃப்ரம். பட் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் திஸ் இஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் வெர்டிக்லி இன்டிகிரேட்டட் எலக்ட்ரிக் டூ வீலர் இன் இந்தியா டுடே அண்ட் பாசிபிளி த மோஸ்ட் லோக்கலைஸ்ட் எலக்ட்ரிக் டூ வீலர்னே சொல்லலாம். தட்ஸ் அ பாயிண்ட் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம அந்த டிசைன் ஆர்கிடெக்சர் விச் கிவ்ஸ் யூ கண்ட்ரோல் ஓவர் த மெக்கானிசம், அது வந்து
நம்ம இங்கே இருக்கிற லோக்கல் மேனுஃபேக்சரர் கையில் இல்லை அப்படிங்கிறது தான் பழைய பர்செப்ஷன். ஸோ நீங்கள் வந்து அதை உங்களுடைய இந்த எஃபர்ட்ஸ் மூலமாக, இந்த லோக்கலைசேஷன் எஃபர்ட்ஸ் மூலமாக, இண்டிஜனைசேஷன் எஃபர்ட்ஸ் மூலமாக, வித் வேறெவர் தேர் இஸ் அன்அவாய்டபிள் காம்பனன்ட்ஸ் விச் இஸ் அகெயின் அது ஒன்றும் இட் இஸ் நாட் தி கிரிட்டிக்கல், தோ இட் இஸ் அ கிரிட்டிக்கல் காம்பனன்ட், பட் உங்களுடைய டிசைன் ஆர்கிடெக்சரில் அது ஒரு கிரிட்டிக்கல் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே அது உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது ஐ திங்க் தட்ஸ் சம்திங் வெரி வெரி யூனிக் அண்ட் ஒரு அசட் நினைக்கிறேன், ஒரு பெரிய அசட் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வித் 156 பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இட் இஸ் அசட் ஃபார் ராப்டி as well as ஃபார் தமிழ்நாடு. அது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். ஏன்னா இது வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு டீப்பர் டெக்னாலஜி, அதே நேரத்தில் வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச், ஒரு எக்ஸ்டென்சிவ் தாட் ப்ராசஸ் ஆன் அந்த ஹேவிங் கண்ட்ரோல் ஓவர் த மெக்கானிசம் ஆர் த டெக்னாலஜி ஆர் அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இந்த தாட் ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து இந்த யங் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு குறிப்பாக வந்து நம்ம மேனுஃபேக்சரிங்கில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறத தாண்டி வந்து அந்த சேலஞ்சஸும் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பட் ஸ்டில் வந்து இது எல்லாமே ஒரு டூயபிள். ஏன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட்லையோ, பெரிய வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பேக்ரவுண்ட்லேருந்தோ வந்த ஃபவுண்டர்ஸ் கிடையாது. ரொம்ப ஆர்டினரி மிடில் கிளாஸ் அண்ட் ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ் இந்த இதிலேருந்து தான் வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களால் பில்ட் பண்ண முடியும்னா யாராலையும் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? 100%. நோ, ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ங்க. யாராலையும் பில்ட் பண்ண முடியுன்றதை விட இந்த ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியல. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் வி டிட் நாட் நோ. கார்த்திக் வந்து, என் கோஃபவுண்டர் கார்த்திக் வந்து, நம்ம இதெல்லாம் டிசைன் பண்ணிட்டோம், பட் எப்படி இருந்தாலும் வெளியில தான் கொடுத்தாகணும், இங்கே பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நான் அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. இல்லைடா இருக்காங்க, பண்ணலாம். தென் வி ஸ்டார்டட் ஃபைண்டிங் பீப்புள், அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஸ்டில் ஐ மீன் கம்ப்ளீட் பண்ணல, இன்னுமே நிறைய டிஸ்கவர் பண்ணிகிட்டே இருக்கும். There are small companies which are doing some phenomenal work, but unfortunately because of, again, being an Indian company, for whatever reason they've been suppressed by the global market. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு இன்னைக்கு தான் இந்தியாவில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. இது வரைக்கும் இஃப் யூ ஆர் மேக்கிங் எலக்ட்ரானிக்ஸ் யூ ஹேட் டு எக்ஸ்போர்ட் ஒன்லி. ஒன் ஆஃப் என்னோட ஒன் ஆஃப் த மென்டர்ஸ் அண்ட் ஒன் அலுமினை ஆஃப் மை காலேஜ், மலர் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுக்கார். ஹீஸ் மை மதர்ஸ் பேட்ச் ஆஃப் காலேஜ், விச் மீன்ஸ் ஹீஸ் பின் டூயிங் ஹிஸ் கம்பெனி ஃபார் ஆல்மோஸ்ட் 30 years. 30 இயர்ஸாக அவர் வந்து, ஸோ 30 இயர்ஸாக ஹீஸ் பின் ஒர்க்கிங் ஆன் கட்டிங் எட்ஜ் எலக்ட்ரானிக்ஸ். பட் அவர் இன்னுமே வந்து அந்த ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஃபெசிலிட்டிலேருந்து ஹி வாஸ் நாட் பீன் ஏபிள் டு கம் அவுட். இப்போ தான் his technology or his work is being valued and now he's starting to service. ஸோ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஹீஸ் ஒர்க்கிங் இன் மெடிசன் ஃபீல்ட். ஓகேங்களா? அவர் வந்து மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கார். அவர் என்ன சொல்லுவார், இப்போது ஒரு மெடிக்கல் ஒருத்தர் வந்து லெட்ஸ் சே ஹீஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னா, ஒரு சீமென்ஸ் மிஷினில் வச்சு அவர் ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, பட் ஹீ டிட் நாட் லிவ் அப்படின்னா, சீமென்ஸ் மிஷினாலேயே இவரை பொழைக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதே மலர் எலக்ட்ரானிக்ஸ் மிஷின், மலர் எலக்ட்ரானிக்ஸ் மிஷின் யூஸ் பண்ணனால தான் இவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு இதுவுமே இருக்குது. ஐ திங்க் we as Indians keep putting ourselves down, and that itself was a challenge for us. நாங்களுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஓ வாவ், வேர்ல்ட் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கா அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆச்சு. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஒன்லி பிளேமிங் அஸ், பட் ஆல்சோ த வே தட் we've been told about இந்தியன் டெக்னாலஜி, இல்லைங்களா? இப்போது கார்னா ஜெர்மன் கார் தான் வாங்கணும், அதுதான் டெக்னாலஜி நல்லாயிருக்கும். எங்கள் அப்பா ஜென்ரேஷனில் போய் கன்வின்ஸே பண்ண முடியாது. ஒரு இந்தியன் கார் ஹேஸ் ஆஸ் குட் டெக்னாலஜி அஸ் இது மஹிந்திராவாடா இப்படியாடா இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ சம்திங் தட் யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. ஐ திங்க் இட்ஸ் சம்திங் தட் வி ஹாவ் டு ஸ்லோலி சேஞ்ச் இன் அவர் செல்ஸ். we've been said இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி வளர்த்துட்டாங்க. அதுலேருந்து வெளியில் வரத்துக்கும் டைம் ஆகும், இல்லைங்களா? யா. ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொம்ப உங்கள் கம்பெனி கேள்விப்படும் போது, உங்கள்கிட்ட பேசும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் என்ன அப்படின்னா, சம்திங் ஃப்ரம் இந்தியா, சம்திங் ஃப்ரம் தமிழ்நாடு, மேட் இன் தமிழ்நாடு, அண்ட் தட் டூ இந்த மாதிரி வந்து ஒரு மோஸ்ட்லி இண்டிஜனைஸ்டு சிஸ்டம். ஸோ இது வந்து இட் வில் டேக் சம் டைம் டு ஒரு அந்த ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணுறதுக்கு அல்லது அந்த பர்செப்ஷனை மாற்றுறதுக்கு வந்து இட் வில் டேக் டைம், பிகாஸ் பர்செப்ஷன்ஸ் ஆர் வெரி ஹார்ட் டு சேஞ்ச், பிகாஸ் தட்ஸ் அ சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் விச் இஸ் வெரி வெரி டஃப் டு சேஞ்ச். ஸோ அகெயின்
இந்த இந்த நீங்க வந்து ஒரு ஹாபியா ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஷன், ஒரு ரைட் டீம் கமிங் டுகெதர் அண்ட் ஒரு குட் சினர்ஜி ஹேப்பன்ட். அண்ட் ஒரு இந்த 7 இயர் ஜேர்னியில் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கொண்டு வந்துட்டீங்க. யூ ஆர் ஆல்சோ இன்டு டிசைனிங் அண்ட் டெவலப்பிங் அதர் கப்புள் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இங்கேருந்து வந்து உங்களுடைய ஒரு ரோட் மேப் இப்போ வந்து நீங்கள் ஓரளவு ஒரு மெச்சூர்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. அந்த அந்த ஹாபி, அன்சர்டனிட்டி, கேஷுவல்னஸ் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் மெச்சூர் ஆகி இப்போ வந்து நீங்கள் வேறு வழி இல்லை. பிகாஸ் யூ ஆர் மீட்டிங் ஆர் யூ ஆர் கோயிங் டு மீட், ஆர் ஆல்ரெடி மீட்டிங் அண்ட் ஆர் கோயிங் டு மீட் high profile investors. You have to raise big funds. அப்படிங்கும்போது உங்களுடைய பிளானிங்கும் ரொம்ப ரோபஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ஃப்ரம் ஹியர் ஆன் உங்களுடைய ஒரு நெக்ஸ்ட் ஒரு 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 5 இயர்ஸ்க்கு வந்து, ஏன்னா இப்போ வந்து ரொம்ப 10 இயர்ஸ்லாம் ரொம்ப டூ லாங்னு நம்ம பார்க்குறோம். ஒரு 5 இயர்ஸ்க்கு உங்களுடைய ரோட் மேப் ஹைப்போதெட்டிக்கலாக எப்படி இருக்குது? Sure. So immediate short term is to ensure that we deliver these vehicles to a larger customer base. இது வரைக்கும் பெட்டா கஸ்டமர்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ in the next 3 to 12 months we'll be delivering it to a very small batch of customers. Small batchனா மாதத்துக்கு 100 வண்டி, and we want to keep it controlled in a geographical controlled geographical location, so that if our customers were to face any issues with the motorcycle, we are there immediately. ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா இமீடியட்டாக போய் சார்ட் அவுட் பண்ணி, டோன்ட் வரி, we are here. So we want the first 1000 customers to be ambassadors for us. So any problem, anything, we want to cater. So அதனால் first 1000 vehicles தான் அடுத்த இயர் டெலிவர் பண்ண போகிறோம். And we want to be as close to them, get as much feedback from them as possible. After that we want to scale up rapidly. Right now we're in Chennai. In the next 2-3 months we'll be in Bangalore. Then we will cover all South Indian state capitals and then go to the north. இதுதான் எங்களோட immediate goal. Currently we have a production capacity of about 1500 bikes a month. We can scale this up to about 9000 bikes a month in the facility. So end of year 2, அதாவது end of 2027ல we will grow out of this place. அதாவது end of 2027 we want to produce anything between 60 to 80,000 units a year. அதிலிருந்து then we want to expand. So this is how we're looking at volume expansion and growth. From a product portfolio, this is our first product, but we've spent 7 years really perfecting the drivetrain technology. So இதே platformல we can build a lot more vehicles in more expensive variants, lesser expensive variants also. So we want to so அடுத்த ப்ராடக்ட்ஸுமே are in development. So we have vehicles in different form factor. இது வந்து little bit more fully fed மாதிரி, a little bit more naked scrambler type of motorcycle develop பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் டெவலப் பண்ணும். So this is how the portfolio is going to look like. So the goal for us is to kind of follow on this vision, to tell the world that electric motorcycles can be much better than pedal powered motorcycles. And for that we have a portfolio ready. So this is our expansion plans. We are also continuously raising capital, because again the nature of business nala we will require a lot more capital, both as equity and debt. We've come here at a fraction of capital as some of our peers, and we hope to remain as capital efficient as possible for the next years to come. But that's also the way that we're looking at alternative routes of capital, not just looking at equity, debt, grants la nariya. Already we've received a lot of that. And adalime, is there any other way to raise low interest debt? Adala explore பண்ணிட்டு. Yeah, I think I'm very sure that this is a very high capex intensive industry. So I'm also very sure that at one point of time you will be going for an IPO also. ஸோ அந்த விஷன் எப்போ வச்சுருக்கீங்க? எப்போவுமே ட்ரீம் பண்ணுறது தப்பு இல்லை. I think it's very early to இது, பட் we have to have some sort of structure. I think ஒரு சின்ன கம்பெனியாக ரொம்ப நாளாக இருந்துட்டோம். Now we have to have some sort of structure and focus towards that. So internally we have a target of 2031. By 2031 we want to go public. That also gives us time to make ப்ராசஸ்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். வி கேனாட் ஒரு ஸ்டார்ட் அப் கொஞ்சம் கேஷுவலாக இருக்கலாம்னு இருக்க முடியாது. ஸோ அந்த டிசிப்ளினும் வரும் நினைக்கிறோம். ஸோ தட் இஸ் வை வி செட் அ வெரி கிளியர் டார்கெட். டிசிப்ளின் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராசஸ், டிசிப்ளின் இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி ப்ராடக்ட் டெலிவர் பண்ணுறோம், ஹவ் ஆர் வி லுக்கிங் அட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ஹவ் ஆர் வி லுக்கிங் அட் டீம் அண்ட் காம்பன்சேஷன், அது எல்லாத்துக்குமே டிசிப்ளின் எடுத்துகிட்டு வரதுக்காக இது ஒரு டார்கெட்டாக வச்சுட்டு போகிறோம்.
Exactly, because scale requires great amount of depth. Having said that, we talked about like ஒரு progressive future and kind of a ஒரு hypothetical roadmap. At the same time வந்து now we are living in an era of uncertainty, எஸ்பெஷலி இந்த ஏஐ அந்த மாதிரி அது மேபி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிலாம் ரொம்ப டிஸ்டர்ப்டிவாக இருக்குது. ஸோ மேபி இஃப் இட் இஸ் பெர்மிசபிள் ஆர் இஃப் யூ ஃபீல் தட் இட் கேன் பி ஷேர்ட் அப்படின்னா, ஒரு வரக்கூடிய இந்த நம்ம ஒரு 5 இயர்ஸை பற்றி பேசணும். என்ன மாதிரியான அன்சர்டனிட்டிஸ் வரலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் இண்டஸ்ட்ரியில்? ஷூர். ஸோ ஒன்று வந்து வேர் ஆல்சோ எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் பெருசாக இல்லை. அதனால வீவ் டேக்கன் அ சர்டன் ஹெச்வி டெக்ன்றது ஒன் ஆஃப் த சொல்யூஷன்ஸ். அந்த மாதிரி தெர் ஆர் மெனி கம்பெனிஸ் தட் ஆர் ஒர்க்கிங் ஆன் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் டு மேக் மோட்டார் சைக்கிள்ஸ் பெட்டர். ஸோ we have heavy conviction that this is the actual answer and this will solve customers பெயின் பாயிண்ட்ஸ். அதனால நாங்கள் இந்த டைரெக்ஷனில் போகிறோம். பட் இதுதான் ஆக்சுவலாக டெலிவர் ஆகுமா, இல்லை இதை விட பெட்டராக வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜி வருமா அப்படின்றது எனிவே மீன் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஆன் ஃபார் எக்ஸாம்பிள் கியர் பாக்ஸஸ். மேபி ஐ டோன்ட் அக்ரி வித் இட், பட் இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் அப்ரோச். ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜி எங்களை சூப்பர்சீட் பண்ணால் தட் இஸ் டெஃபினெட்லி அ சேலஞ்ச். செகண்ட், ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வித் ஆட்டோமோட்டிவ் இஸ் பிராண்ட். இன்னைக்கு ஒரு டிவிஎஸ்ஸாக ஒரு ராப்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்லெஸ் ஐ கிவ் ஹிம் அ ரியல் ரீசன் தட் சேயிங் தட் திஸ் ப்ராடக்ட் இஸ் பெட்டர் தென் இன்னொரு ப்ராடக்ட், nobody's I mean they're always going to prefer a much bigger brand. So அதை வந்து how are we going to create, we have a structure in mind, we have a thought process in mind, but how that plays out என்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எப்படி கஸ்டமர்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க is also a very important thing. So there are some variables that are under control, some variables that are not under control. எப்படி அந்த ரிஸ்க் மினிமைஸ் பண்ணுறோன்றது is செகண்ட், we are டெக்னிக்கலி கெமிஸ்ட்ரி அக்னாஸ்டிக். அதாவது நாளைக்கு செல் டெக்னாலஜி வேறு ஏதாவது மாறினா கூட எங்களால் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியும். பட் there can be something completely new also that might come. For example, EVs வந்து everybody Europe had invested so much in EVs. Suddenly after because of macroeconomic factors they all roll back. அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் நடக்குமா? It looks very unlikely today, but that's how everybody thinks இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்கில் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. I also, one of the கொஞ்சம் irrational but I feel is a very realistic fear is almost all of the world has moved away from two-wheelers for many reasons. Their primary commute has become four-wheelers. இந்தியாவில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்றது. பட் there could be one major event that can change that, which can also make that industry completely disappear. So disappearன்றதை விட relevance of two-wheeler industry can come down, or maybe relevance of motorcycle industry can come down. சிலர்கிட்டலாம் பேசினா எலக்ட்ரிஃபிகேஷனால ஸ்கூட்டருக்கு தான் எல்லாரும் போவாங்க, மோட்டர் சைக்கிள் யாருமே அடாப்ட் பண்ண மாட்டாங்க. டுடே மோட்டர் சைக்கிள் இண்டஸ்ட்ரி இஸ் டுவைஸ் த சைஸ் ஆஃப் ஸ்கூட்டர் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த அசம்ஷன்ஸில் எதுவும் சேஞ்ச் ஆகலாமா is what I think. But internally we are focusing on some variables that we can control. One is capital, second is brand. These are things that we believe will make or break the company, and அதில் தான் we are focusing on our efforts. ஸ்கூட்டர் இண்டஸ்ட்ரி மாறுமா இல்லையான்னு வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் நாட் சம்திங் தட் வேர். யா. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் பற்றி நிறைய பேசணும், லைக் உங்களுடைய டெக்னிக்கல் ப்ராசஸ் பற்றி. ஸோ இதில் வந்து நிறைய இது வந்து ஒரு ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பிகாஸ் வென் யூ ஆர் பார்ட் ஆஃப் அன் எஸ்டாப்ளிஷ்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ தேர் வில் பி பீப்புள் டு கைட் அண்ட் அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னன்னு தெரியும். இது கொஞ்சம் நிறைய புது இண்டஸ்ட்ரி, அண்ட் நீங்களும் வந்து ஒரு புது அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ், அப்ரூவல் ப்ராசஸ் இதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? ஷூர். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வி காட் லாட் ஆஃப் ஃப்ரெஷ் டேலண்ட். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தட் வி காட் ஃப்ரெஷ் டேலண்ட் வாஸ் பிகாஸ் வி குடன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டேலண்ட் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஆனால் இது எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா நோபடி ஹேட் எனி பயஸ். இப்படி தான் பண்ணணும்னு எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஸோ தே brought in a lot of new ideas that வேறு ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க எடுத்துகிட்டு வந்துருக்க முடியாது. இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு பயஸே கிடையாது.
பட் இது ஆல் தட் ஹெல்ப்ட் அஸ் கெட் அ லாட் ஆஃப் நியூ ஃபீச்சர்ஸ், நியூ திங்ஸ், குவிக்கர் சொல்யூஷன்ஸ், மோர் எஃபெக்டிவ், மோர் எஃபிஷியன்ட் சொல்யூஷன்ஸ். பட் ரெகுலேஷன் வரும்போது இட் வாஸ் அ பிக் ஹேசல். நீங்க சொன்ன மாரி ஒண்ணு எங்களுக்கு லெகசி ஒரு ஹெரிடேஜ் கிடையாது. அதனால ரெகுலேட்டரி ப்ராசஸ எப்படி அப்ரோச் பண்ணணும்னே எங்களுக்கு ஐடியா இல்ல. 2வது ஹை வோல்டேஜ் டெக் இதுவரைக்கும் டூ வீலர்ல எடுத்துட்டு வந்ததே இல்ல. அதனால கெட்டிங் தட் த்ரூ ஆல்சோ வாஸ் வெரி டிஃபிகல்ட். பட் திஸ் இஸ் வேர் அகெயின் ஜஸ்ட் லைக் எப்படி ஸ்டார்ட்அப் டிஎன் கேம் அட் த ரைட் மூமெண்ட் ஃபார் அஸ். எங்களுக்கு ஏஆர்ஐலேருந்து ஒரு கிராண்ட் வந்திருந்தது. அதுவுமே வந்து வி வர் அப்ளைங் என்னெல்லாம் கிராண்ட் கிடைக்குதோ, என்னெல்லாம் கிராண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன்லைனில் பார்க்குறப்போ எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணோம். அஹ் இது இது கிடைக்கும் கிடைக்காது அப்படின்லாம் யோசிக்கல. எதுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும் எல்லாமே அப்ளை. தட்ஸ் ஹவ் வி காட் கான்டாக்ட். ஸோ அங்கே போகும்போது வி வர் ஏபிள் டு ஒரு ஏஆர்ஐயே இன்வெஸ்ட் பண்ண கம்பெனினால வி வர் ஏபிள் டு லெவரேஜ் தட் அண்ட் புஷ் த்ரூ. தட் பிகேம் அ வெரி பிக் பாயிண்ட் ஃபார் அஸ். ஏன்னா எங்களுக்கு சர்டிஃபிகேஷன் யூஸ்வலாக 2 மாதத்தில் நடக்கிறது 7 மாதம் ஆச்சு. பட் அதுவுமே வந்து வித் ஆல் ஆஃப் தி சப்போர்ட் 7 மாதம் ஆச்சு. ஏன்னா வி ஹேட் டு கன்வின்ஸ் தட் நாங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டிய டெஸ்ட்லாம் வந்து கார் சர்டிஃபிகேஷன் சென்டரில் இருக்கும். பட் பைக் சர்டிஃபைங் அத்தாரிட்டி தான் எங்களுக்கு அப்ரூவ் பண்ணணும். ஸோ இவங்க கிட்டேருந்தும் டைம் வாங்கணும், அவங்க கிட்டேருந்து டைம் வாங்கணும். 2 பேரையும் ஒரே ரூமில் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு இது ஓகேவா ஒரு டூ வீலருக்கு இல்லையா அப்படின்னு ஒரு அப்ரூவல் ஆகும். ஸோ இட் வாஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். பட் பிகாஸ் அந்த சப்போர்ட் பாயிண்ட்ஸ் இருந்தனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ சம்திங் தட் ஐ வுட் லைக் டு ஹைலைட். ஏன்னா எல்லாருமே வந்து புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்குறது கஷ்டம். தெர் வர் பீப்புள் அட் ஹையர் லெவல்ஸ் ஆப்வியஸ்லி அட் அ டெக்னீஷியன் லெவல் அவங்களுக்கு வந்து ஒரு 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 ஜாபோ இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களால எந்த டிசிஷன் எடுக்க முடியாது. பட் அக்ராஸ் வெதர் இட் இஸ் இன் த சென்டர் ஆர் இன் த ஸ்டேட் we were able to approach the senior people and pitch to them why this matters, and people were generally very receptive. It took us a lot of time, there's no question. 2 மாசம் நடக்க வேண்டியது 7 மாசம் ஆச்சு. பட் they were definitely receptive to it. எதனால பசங்க ட்ரை பண்றாங்க, எதனால this requirement is there அப்படின்னு. Then we structured a policy around it and then we brought it. In fact, that's also something that we're trying to do in different areas இல்லைங்களா. whether it is இது ரெகுலேஷனுக்காக சொல்கிறேன். ஈவன் ஃபார் ஃபண்டிங் we were following up with a lot of bureaucrats உட்காந்து சார் திஸ் மைட் பி a requirement for us. இதுக்கு ஏதாவது புது பாலிசி எடுத்துகிட்டு வர முடியுமா. ஸோ இட்ஸ் பின் அ ப்ராசஸ் ஃபார் அஸ் அண்ட் we've also been in இதுக்காக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு வெயிட் பண்ணல. இது ட்ரை பண்ணுறது பண்ணுவோம், சைடில் வாட் எவர் வி பின் டூயிங் ஆல்சோ வி டூன்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் ஃபண்டிங்குமே வந்து when VC funding dried up, that's something that we tried, where we went and approached what are all the funding agencies that are there in the government that can support. ஸோ எக்விட்டி இஸ் ஒன் வே, அதுதான் ட்ரெடிஷ்னலாக வாங்கணும். டெட் அப்படின்னு பார்த்தா வெஞ்சர் டெட் தான் நிறையா இருந்தது. ஸோ அப்போ தான் வி கேம் அக்ராஸ் சம்திங் கால் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு தான் ஃபஸ்ட்டு இண்டிகா, தட் இஸ் இண்டிஜினஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் கார் இன் இண்டியா ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. ரேவாக்குமே அவங்க தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க. கோவேக்சின் அந்த மாதிரி பிரேக் த்ரூ டெக்னாலஜிஸ்லாம் தான். ஸோ அவங்களுக்கு அப்ரோச் பண்ணோம். அந்த ப்ராசஸ்மே எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக இருந்தது. வேர் வி ஃபெல்ட் இது கிடைக்குமா கிடைக்காதா, ஆர் வி ஈவன் வர்தி ஆஃப் அப்ளைங். ஏன்னா எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ் லைக் டாட்டா அண்ட் தி அதர்ஸ் were the ones who were beneficiaries. பட் அதுவுமே வந்து அகெயின் ஆல்மோஸ்ட் 14 months ஆச்சு எங்களுக்கு வரதுக்கு. பட் தட் ஆல்சோ கேவ் அஸ் அ லாட் ஆஃப் motivation and that gave us credibility in front of investors, where at very low interest I'm able to get near unlimited debt. ஸோ அதுவுமே வந்து வாஸ் அ பிக் பூஸ்ட் ஃபார் அஸ். அண்ட் that's something that we were surprised that across government, whether it's state or the center, people were very open to hearing us out. சப்போர்ட் வந்ததா இல்லையான்றது செகண்டரி. ஒரு 10 இடத்துல பிச் பண்ணால் 4 இடத்துல வந்தது. பட் டெஃபினெட்லி 4 இடத்துல வந்தது. இட் வாசன்ட் ஜஸ்ட் 1 out of 100 or something, where we had a good offering from different. ஸோ ஒரு எப்போவுமே நம்ம சொல்லுவாங்க, நம்ம வந்து எனக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்ல விட இது வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஒரு ஆஸ்க் இருக்கும்போது, அது ப்ரைவேட் சிஸ்டமாக இருக்கட்டும் அல்லது கவர்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், அது மேபி டைம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் வருது அப்படின்னு அந்த ஒரு 100% ஒரு சார். செய்யலைன்றத விட எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தானே சார் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் அகேன் இஃப் ஐ ஜஸ்ட் செட் எனக்கு ஒரு வண்டி பண்ணணும் அப்படின்னா, தட் இஸ் மை டியூட்டி டு மேக் த வெஹிக்கிள், பட் ஒன்லி வித் அ ஸ்பெசிஃபிக் ஆஸ்க். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் when I approached AJB sir, I did the same mistake. I was like, சார் எனக்கு இவரை கனெக்ட் பண்ணுங்க, அவரை கனெக்ட் பண்ணுங்க. அவர் வந்து என்ன சொல்ல, எதுக்கு கனெக்ட் பண்ணணும், வாட் ஆர் யூ கோயிங் டு கெட் அவுட் ஆஃப் இட். ஐ வாஸ் ஆல்சோ வெரி வேக். இல்லை சார் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், எப்படி ரைஸ் பண்ணலாம்.
நீ என்ன பண்ண போறேன்னே டிசைட் பண்ணல. ஹவ் கேன் யூ சர்வ்? ஸோ ஃபார் மீ ஆல்சோ டு கெட் தட் கிளாரிட்டி டுக் அ லாட் ஆஃப் டைம், அண்ட் பீப்பிள் லைக் ஏஜேபி சார் ஹெல்ப் மீ கெட் தட் கிளாரிட்டி. clarity, and I think that is very important. But once we get that clarity, then இன்னைக்கு வந்து யார்கிட்ட பேசலாம், ஒரு ஒரு டிட்கோ கிட்ட பேசணுமா, ஒரு சிப்காட் கிட்ட பேசணுமா, ஒரு டிடிவி கிட்ட பேசணுமா, if I go and if I get that opportunity, what do I ask? Because if I'm meeting with somebody senior, I'm getting that 5 minutes or 10 minutes at most. So if my ask is not clear, then obviously I'm not going to get out of it. So யா, யூ ரைட்லி செட் இன். நம்ம இந்த டிஸ்கஷனில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, அந்த ஒரு ஒரு பர்சனாலிட்டி ஆங்கிளில் த கிளாரிட்டி ஆஃப் த ஆண்டர்பிரனர், வாட் டு ஆஸ்க், வென் டு ஆஸ்க், வேர் டு ஆஸ்க், ஹவு டு ஆஸ்க் அப்படிங்கிற விஷயங்கள், ஹவு டு புட் திங்ஸ் இன் த ரைட் மேனர் அப்படிங்கிறது. தென் அதை அந்த அந்த கிளாரிட்டி வந்து போய் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்னலைஸ் பண்ணி நமக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம சொல்கிற மாதிரி அது பர்சிவியரன்ஸோ அல்லது வந்து ஒரு இந்த பெரினியல் க்யூரியாசிட்டியோ அப்படின்னு சொல்கிறது. பெரினியல் க்யூரியாசிட்டி அப்படின்னா அது ஒரு ஒரு எண்ட்லெஸ் சர்ச்னு சொல்லலாம், அல்லது ட்ரைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயமும் வந்து கிளாரிட்டி அண்ட் த பெரினியல் க்யூரியாசிட்டி வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு 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 மஸ்ட் டு ஹாவ் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபார் அன் ஆண்டர்பிரனர். அதுதான் நீங்களும் சொல்கிறீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில். ஐ திங்க் கரெக்ட் சார். பட் that is also something that you develop over time, இல்லைங்களா? ஏன்னா நான் முத நாளே வந்து I did not have the clarity. நேச்சுரலி. So it is something that it's okay if you can't beat yourself over that. இன்னைக்குமே எனக்கு am I 100% clear on what I'm doing? Probably not. I've been able to ஓரளவுக்கு இப்போ எனக்கு தெரியுது யார்கிட்ட போய் என்ன கேட்கணும் அப்படின்னு. That is also a skill set that I developed over the last few years in the Raptee journey. Even though I've had other businesses, this journey has helped me, or at least mold me in the right way. So I don't think if somebody's trying to be a new entrepreneur, I don't think they should beat themselves up. ஐயோ நம்மளுக்கு இந்த ஸ்கில் செட் இல்லை, நம்மளுக்கு இந்த கிளாரிட்டி இல்லை, அதனால் we are not fit to be an entrepreneur நினச்சிடக்கூடாது. That's my point. கரெக்ட். இது அனதர் கொஸ்டின் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ இஸ் தட் நீங்கள் 7 இயர்ஸ் சொன்னீங்க. இந்த 7 இயர்ஸ்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கோவிட் பீரியடையும் கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே அதுவும் உங்களை மாதிரி ஒரு 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 ரொம்ப ரிமோட் ஒர்க்கிங் வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள், டு சம் எக்ஸ்டென்ட் பாசிபிள், அவ்வளோதான். அதை எப்படி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? In fact, I will give you the positive side of it. COVID, in fact, for us was a blessing in disguise. 2-3 விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணோம். கோவிட் இல்லைனா நாங்கள் ஆக்சுவலி தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் வி வுட் ஹவ் எண்டட் அப் பீயிங் அ வெரி சிம்பிள் நான் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் கம்பெனி. ஏன்னா நாங்கள் நேரில் வந்து மீட் பண்ணோம், வண்டி பண்ணிகிட்டு இருந்தோம், அசெம்பிள் பண்ணோம், வெல்ட் அடிச்சுட்டு இருந்தோம். கோவிட் வந்தனால வி குடன்ட் கம் டு த ஷாப் ஃப்ளோர். வி ஹேட் ஒரு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஒரு கராஜ் மாதிரி இருந்தது, கீர்த்தியோட கிரானிஸ் ஹவுஸ். தென் வி மூவ்ட் அப் ஆல்சோ. பட் கோவிட் இருந்தனால வி ஸ்டார்டட் ஆக்சுவலி ஃபோக்கஸிங் ஆன் எலக்ட்ரானிக்ஸ். இன்னைக்கு ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் ஆர் பிகஸ்ட் ஸ்ட்ரென்த். வி ஃபோக்கஸ்ட் ஆன் சாஃப்ட்வேர், வி ஃபோக்கஸ்ட் ஆன் ஹையர் டிசைன் தென் ஜஸ்ட் புட்டிங் திங்ஸ் டுகெதர். வி செட் இப்போ வந்து வெல்ட் அடிக்க முடியாது, பார்ட் பண்ண முடியாது, பைக் பண்ண முடியாது, பைக் பண்ணாமல் பைக்கில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸே வந்து கோவிட்னால தான் வந்தது. ஸோ தட் வாஸ் அ பிக் பூன் டு அஸ். இல்லாட்டி நாங்கள் சும்மா என்னென்னலாம் பார்ட்ஸ்லாம் வாங்கி எப்படி அசெம்பிள் பண்ணி எப்படி இமீடியட்டாக ஒரு வண்டி பண்ணுறதுன்னு மேபி யோசிச்சுருந்துருக்கலாம். தோ ஆர் விஷன் வாஸ் நாட் டு டூ தட், மேபி வி மைட் ஹவ் பின் ரெடியூஸ் டு தட். ஸோ அதுவே ஒரு பெரியது. ரெண்டாவது, this also gave us a new hiring methodology. In fact, during COVID, we opened a lot of internship positions and we got all over the world we had people. There was ஒருத்தர் வந்து எங்களுக்கு இப்போ இந்த விசியூ அப்படின்ற ஒரு டெவலப் பண்ணது ஒரு டர்க்கிலேருந்து ஒரு இன்டர்ன், ஒரு யங் பாய், he was 17 or 18. He was the one who conceptualized that thing. So we actually had a lot of international talent. The multicultural சொன்னேன் இல்லைங்களா, across India. அந்த மாதிரி across the world we had people, because எல்லாருமே, it wasn't only an Indian thing. கோவிட்ல உலகமே வந்து was at a standstill and everybody was looking for opportunities. ஸோ எங்களுக்கு அது ஒரு 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 கேட்டலிஸ்டாகவே இருந்தது, தட் வி காட் அ லாட் ஆஃப் டேலண்ட் ஃப்ரம் அக்ராஸ் த வேர்ல்ட் ஹூ ஆர் ரெடி டு ஹெல்ப் அஸ் டூ இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அட் பாசிபிளி நோ ஆர் ஜீரோ காஸ்ட். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் தட் கேம் அவுட் ஆஃப் கோவிட். ஸோ தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அல்லது ஈவன் ஒரு பிஸ்னஸ் மாடலே கொஞ்சம் வேறு மாதிரி வர்றதுக்கு உண்டான ஒரு நேச்சுரல் it defined who we are and it defined how we recruit. It defined what kind of talent we bring in also. Okay. Yeah. So that brings to my last question.
லைக் நம்ம இப்போ இருக்க மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற பைக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு அதை பொசிஷன் பண்ணுறாங்க. மேபி ஒரு டிபிக்கல் ஆஃபீஸ் கோயர், யங்ஸ்டர், ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப் ஆஃப் பைக் இருக்குது. நீங்கள் எந்த செக்மெண்ட்டுக்கு பொசிஷன் பண்ணுறீங்க? Sure. It's a very interesting question. More than what we're positioning, we've already started getting a lot of bookings. And அதில் இருக்க டேட்டா பாயிண்ட் சொல்கிறேன். ஒன்று வந்து we're looking at people who are really interested in technology, who want to show off, who want to say that I want to showcase the age group of 18 to 25 who are buying into their first vehicle, but they want something new, something that's latest technology. They have been the biggest audience for us, where we're seeing a lot of people who are saying, செமையாக இருக்குது டெக்னாலஜி, ஐ கேன் ஷோ திஸ் ஆஃப் அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி ஃபாஸ்ட், ஒரு கெத்து ஃபீலிங் கொடுக்குது. ஸோ தட் இஸ் பிகம் ஆர் ப்ரைமரி ஆடியன்ஸ் ஆஃப் ஆர். செகண்ட் ஆடியன்ஸ் இஸ் 25 to 30, வேர் அவங்க ஆல்ரெடி ஒரு 5 வருஷம் ஒரு பெட்ரோல் வண்டி ஓட்டிட்டாங்க, ஒரு 100-150cc வெஹிக்கிள் ஓட்டிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு அப்கிரேட் தேவைப்படுது. அந்த அப்கிரேடுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டியில் நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை. தேர் இஸ் ஒன்லி 1 or 2 கொஞ்சம் ரெட்ரோ ஸ்டைல் மோட்டர் சைக்கிள்ஸ் விச் நாட் எவ்ரிபடி ப்ரிஃபர்ஸ். ஸோ அந்த இடத்துல பெட்ரோல் பவர்ட் மோட்டர் சைக்கிள்லேயே ஒரு பெரிய வாய்ட் இருக்குது. ஸோ தோஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் ஆல்சோ லுக்கிங் இன்டு our product, which is also coming as a surprise to us. We thought most of the people will only be youngsters who are passionate. So we're getting a mix of both. ஓகே. இப்போ இதே கொஸ்டினை வந்து நான் இன்னொரு ஆங்கிளில் கேட்டேன் அப்படின்னா, இப்போ ராப்டி அப்படின்னா ஆஸ் அ பொட்டென்ஷியல் கஸ்டமர் என் மனசில் என்ன தோணணும்? த ஃபியூச்சர் ஆஃப் மொபிலிட்டின்னு தோணும். ஓகே. ஃபியூச்சர் ஆஃப் மொபிலிட்டின்றது அந்த 3 வேர்ட்ஸில் இல்லை. ஏன்னா வி நெவர் திங்க் ஆஃப் எனி பிராண்ட் அண்ட் புட் 3 வேர்ட்ஸ் அசோசியேட்டட் வித் இட். பட் அது ஃபியூச்சரில் இந்த மாதிரி தான் இருக்கும் வண்டி அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ், ஃபியூச்சர் ஆஃப் மொபிலிட்டி. ஸோ ஐம் ரைடிங் சம்திங் ஃபியூச்சரிஸ்டிக் எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ரைட், குட். அண்ட் அப்சல்யூட்லி ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் டெலிவரிங் இல்லையா. கஸ்டமருக்கு வந்து தே ஹாவ் டு ஃபீல் தட் திஸ் இஸ் பெட்டர் தென் வாட் ஐ வாஸ் பின் டிரைவிங் பிஃபோர். அண்ட் அதுதான் தட்ஸ் பின் த தீம் ஆஃப் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ, மேக் எவ்ரி திங் ஆஸ் சிம்பிள் பட் ஆல்சோ ஆஸ் எக்ஸைட்டிங் ஆஸ் இட் கேன் பி. Yeah. So innovation is all about newness, all about futuristic, and the feeling that the customer is going to have that I am with something new, I am something that is futuristic அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஐ திங்க் லைக் தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு குளோபல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் இன் த டேஸ் டு கம் லைக் மை ஹார்ட்டி விஷஸ் to make Raptee as the most wanted futuristic product. So thanks for sharing all the information, very interesting, exciting information about yourself, your team, your company, your plans and your product, and I wish you all the best, Dinesh. Thank you so much. Sir. Thanks for taking time out. Thanks for having me here, and thanks for all the support over the last few years. Hoping we can get your support in the years to come as well. Yes, thank you.